எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க. வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மிக முக்கியமான அரசியல் நகர்வுகளை உடனுக்குடன் பதிவு செய்து கொண்டிருக்கிறது புதிய தலைமுறை. இன்றும் கூட இந்த அரசியல் குழப்பம் என்பது இன்றைக்காவது முடிவுக்கு வருமா என்கிற கேள்வியோடு ஒட்டுமொத்த தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 10 அமைச்சர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஆளுநர். அவர்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம், காபந்து முதலமைச்சராக இருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வத்தையும் சந்திப்பதற்கான நேரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 2 சந்திப்புகளுக்கு பிறகு ஏதாவது ஒரு முடிவை உடனடியாக ஆளுநர் எடுப்பாரா, என்ன விதமான முடிவாக அது இருக்க போகிறது என்ற கேள்விகளோடு தான் தமிழகம் ஒட்டுமொத்தமாக ராஜ்பவனை, ஆளுநர் மாளிகையை நோக்கி இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிலையில் பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள். அதற்கு முன்னதாக டெல்லியிலிருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்தவர், ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கற்பக விநாயகம் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீதித்துறை சார்ந்த இந்த தீர்ப்பு குறித்தும், அதே போல் ஆளுநர் என்னெல்லாம் செய்ய முடியும், ஆளுநருக்கு முன்னால் உள்ள ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு, என்னெல்லாம் வாய்ப்புகள் உள்ளன என்பது குறித்தெல்லாம் அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஜஸ்டிஸ் கற்பக விநாயகம். வணக்கம். வணக்கம் கார்த்திகை செல்வன். இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? ஒட்டுமொத்தமாக ஒரு சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் 2 நீதிபதிகளும் சேர்ந்து 3 பேரையும் குற்றவாளிகளாக அறிவித்து இன்றைக்கு அவர்கள் சரணடைந்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பில் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? மிஸ்டர் கார்த்திகை செல்வன், நான் சென்னையில் உயர்நீதிமன்ற நீதியரசராக இருந்து, ஜார்க்கண்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து, டெல்லியில் சேர்பர்சன் ஆஃப் அப்பலேட் ட்ரிபியூனலாக இருந்து இப்போ 6 வருடம் கழித்து இப்பொழுது ஓய்வு பெற்று இப்பொழுது சீனியர் கவுன்சிலாக சுப்ரீம் கோர்ட்டில் பணியாற்றி வருகிறேன். அந்த முறையில் அந்த கோர்ட்டில் இப்போ 6வது கோர்ட்டில் பினாக்கி சந்திரகோஷ் கோர்ட்டு, அமித்ராய் கோர்ட்டில் இந்த வழக்கு நடைபெறுவதை கவனிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. இந்த தீர்ப்பு எனக்கு சொல்லுகிற செய்தி, சட்டம் வலிமையானது, நீதி வலிமையானது, சட்டம் எல்லோரையும் விட எல்லாவற்றையும் விட உயர்ந்தது, சட்டம் தன் கடமையை செய்யும் என்கிற ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறது. எவ்வளவோ தீர்ப்புகளை பார்த்துக்கிறோம். என்னை பொறுத்தவரையிலே இந்த தீர்ப்பு 563 பக்கங்களை கொண்ட தீர்ப்பு, 544 பேராகிராஃபை கொண்ட தீர்ப்பு. முக்கிய அம்சங்களா என்ன பாக்குறீங்க? ஏன்னா இது ஒரு ஊழல் வழக்குல மேல்முறையீட்டுல ஒரு விடுதலை கொடுக்க முடியாது என்பதாக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பினுடைய முக்கிய அம்சங்களாக நீதிபதிகளும் பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. சமூகத்துல ஊழல் என்பது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது, ஒரு புற்றுநோயாக இருக்கிறது, அது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்களையும் முன் வச்சிருக்கிறாங்க. நீங்க அந்த வழக்கை கூர்ந்து அருகிலிருந்து கவனித்தவர் என்ற அடிப்படையில் இது போன்ற வழக்குகளை நீங்க ஏற்கனவே கையாண்டு இருக்கிறீங்க. ஊழல் வழக்குகளை நீங்களும் கையாண்டு அதற்கான தீர்ப்புகளையும் அளித்திருக்கீங்க. அந்த அடிப்படையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை குறித்த உங்களுடைய பார்வை தேவைப்படும். தொழில்நுட்ப ரீதியாக பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோடு தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக அரங்கில் இருக்கிற விருந்தினர்களோடு பேசலாம். திரு தேவசகாயம், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த வழக்கு, அதற்கு பிறகு வழக்கு குறித்து நம்ம அவர்கிட்டையும் கூட பேசுகிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து கடந்த ஞாயிறன்று, இந்த ஞாயிறுக்கு முன்னதாக ஒரு அரசாங்கம் கலைக்கப்பட்ட ஒரு அமைச்சர், முதலமைச்சராக இருந்தவர் தன்னுடைய ராஜினாமா கடிதம் கொடுத்தார். அதற்கு பிறகு 10 நாட்கள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இன்னமும் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை இருக்கிறது. போன வாரமும் இதே டிபேட்டில் நான் என்ன சொன்னேன்னா, அப்போ சசிகலாவை எலெக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்கள ஸ்வேரிங் பண்ண சொல்லி கிளைம் பண்ணாங்க. அப்போ நான் இந்த தடவை என்ன சொன்னேன்னா,
கவர்னர் வந்து இதில் இம்மீடியட்டாக டிசிஷன் எடுக்க முடியாது, பிரச்சனைகள் இருக்குது. ஆர்டிகிள் 163 உள்ள டிஸ்கிரிஷனரி பவர் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்பர் 1 சசிகலா எம்எல்ஏ கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் வரப்போது ஒரு வாரத்துக்குள்ளே, அதனால் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகலாம். அதனால் அவங்க அப்படியே டிஸ்குவாலிஃபை ஆகிட்டு அதான் கன்விக்ஷனாக டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு. இப்படியா இருக்கும்போது சீஃப் மினிஸ்டராக இருந்து ஜெயிலு போண்டியில் இருந்திருக்கோம், தமிழ்நாட்டுக்கு பெரிய தலைவனி வந்திருக்கோம், திறமன்மே வந்திருக்கும். அதனால் கிளியராக சொன்னேன் அது பண்ணக்கூடாதுன்ட்டு டிஸ்கிரிஷன் வர கரெக்டாக தான் யூஸ் பண்ணார். நேற்று ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு, டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு. இப்போ என்ன ஒரு தர்ம சங்கடம் ஆகி போச்சு அவருக்கு. இப்போ என்னென்னா 2 பேர் கிளைம் பண்ணுறாங்க. ஒரு ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் இங்கே உட்காந்துட்ருக்காரு, மற்ற எம்எல்ஏஸ் மெஜாரிட்டி கிளைம் பண்ணுறவங்க ஒரு சிறையில் அடைச்ச மாதிரி ஒரு ரிசார்ட்டில் உட்காந்துருக்காங்க. ஃப்ரீ வில்ல இல்லை சொல்ல முடியாது. அப்படியே ஃப்ரீ வில்லைன்னா அவங்க எம்எல்ஏ ஹாஸ்டலில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம். கவர்னருக்கு ஒரு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பொறுத்த முடியல, இன்றைக்கி கவர்னர் ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிலையில் இருக்கார். அவர் டிசைட் பண்ணமான முதல்ல எம்எல்ஏஸ் வந்து ஃப்ரீயாக அவங்க ஓன் வில்ல ஓட் பண்ணுறதுக்குள்ள ஒரு சிச்சுவேஷன் இருக்காங்களா, அல்லது 2-3 பஸ்ஸில் அப்படி ஆட்டு மந்தைகளை மாதிரி கொண்டு வந்து அசம்பிளிக்குள்ளே அனுப்பி ஓட்டு போட சொல்லி அப்படின்னா அது ஜனநாயகம் கிடையாது. இந்த 2 இருக்கிறதுனால இப்போ 2 பேரும் மீட் பண்ணுறாங்க, டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன பொறுத்த மட்டும் என்ன முடிவு எடுக்கிறான்னு சொல்ல முடியாதுன்னா, அவரும் பெரிய பெரிய டாப் அட்வொகேட்ஸை கன்சல்ட் பண்ணுறாரு. என்ன பொறுத்த மட்டும் இந்த எம்எல்ஏக்கள் அந்த ரிசார்ட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க வெளியே வந்து எம்எல்ஏ ஹாஸ்டல்லையோ அவங்க இடத்துலையோ போய் சுயமாக உட்காந்து 2-3 டேஸ் அவங்க சுயமாக இருந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து ஓட்டிங். இப்போ இதுக்கிடையில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து இந்த 10 நாட்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ அதிகாரிகளுடைய நிலைமை என்னவா இருக்குது, யாருடைய உத்தரவை அவர்கள் பெறுகிறார்கள், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தவருங்கிற அடிப்படையில் இது எப்படி இருக்குது, இந்த மாதிரியான சூழலை எப்படி அவங்க கையாளுறாங்க? அதிகாரிகளை பொறுத்த மட்டும் பெரிய பிரச்சனை இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அன்றாட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ருட்டீனாக நார்மலாக போயிட்டுருக்கோம். இல்லை இது ஒரு இல்லை நான் சொல்கிறேன், கேபினட்டும் சீஃப் மினிஸ்டரும் எந்த இடத்துல வராங்கன்னா பாலிசி டிசிஷன்ஸில் வராங்க. பாலிசி டிசிஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே டெய்லி தேவைப்படாது. இல்லை இப்போ பட்ஜெட் செஷன் வர வேண்டிய சூழல் இருக்கிறதுனால தான் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸாக இருக்குது. இதுக்கு தான் பிரச்சனை இருக்கிறது. அதனால தான் அதை தரம் பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் பிரச்சனை, பட்ஜெட்டை ட்ராப் பண்ணுறதுக்கும் பிரச்சனை, அது பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதனால இந்த டைமில் இது வந்து ரொம்ப இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஆனால் இப்போ வந்து ரொட்டீன் அட்மினிஸ்ட்ரேஷனில் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பிரச்சனை இல்லை, அது நார்மலாக இருந்தது. இல்லை அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல இப்போ பட்ஜெட்டுக்கு வந்து நீங்கள் மக்களுடைய பிரதிநிதிகளையும் கேட்டு தான் அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க, அமைச்சரவை என்ன நினைக்குது, ஒவ்வொரு துறைக்கும் என்ன அலோகேஷன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவங்க பேச வேண்டியிருக்கும். அதற்கு இப்போ எந்த அமைச்சரை யார் அழைத்து, இப்போ முதலமைச்சர் தலைமைச் செயலகம் போகிறார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மட்டும்தான் அவரோடு இருக்கிறார், ஒட்டுமொத்த அமைச்சரவையும் எதிரணியில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல முதலமைச்சர் கொடுக்கிற உத்தரவை எடுத்து செயல்படுத்துறதுல அதிகாரிகள் வர்றாங்களா? ஏன்னா நீங்க இந்த இடத்துல அவர் வந்து காபந்து முதலமைச்சராக இருக்கிறாரா, அடுத்தது வேறு ஒரு அதிகார மையம் வருமா அப்படிங்கிற கேள்விகளோடையே பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கா இல்லையா? மார்ச் 31 வரை அந்த பிரச்சனை ருட்டீன் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு தான் இருக்கும். பிரச்சனை வந்து நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இருக்கு. இந்த பட்ஜெட்டை ஃப்ரேம் பண்ணுறதுக்குள்ள ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் ஆகலை. அதில் பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மினிஸ்டர்ஸ் இன்புட் இல்லாமல், கன்சல்டேஷன் இல்லாமல், கேபினெட் மீட்டிங் இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரேம் பண்ண முடியாது. அதிகாரிகள் டிராஃப்ட் பண்ணி கொடுக்கணுமே தவிர, அட்வைஸ் பண்ண முடியுமே தவிர, அவங்களால ஃபுல் பட்ஜெட் ஃப்ரேம் பண்ண முடியாது. அது பிரச்சனை வரும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து February 14 இருக்கிறோம், இன்னும் ஒரு 1.5 மாதம் இருக்குது, 15 ஆயிடுச்சு. ருட்டீனாக அட்மினிஸ்ட்ரேஷன் போட முடியும் தவிர இது பெரிய பிரச்சனையை உருவாக்க முடியும். அதே சமயத்தில் இன்னைக்கு கவர்னர் வந்து பெரிய தர்ம சங்கடமான நிலையில் இருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். டெல்லியில இருந்து நமது நீதியரசரோட பேசலாம் தொடர்ந்து நினைக்கிறேன். மிக முக்கியமாக இந்த தீர்ப்பு குறித்த உங்களுடைய பார்வையை முதல்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே பல்வேறு ஊழல் வழக்குகளை விசாரித்திருக்கீங்க, அதுல தீர்ப்பும் கொடுத்திருக்கீங்க. இந்த ஊழல் வழக்கும் கூட மிக முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம் என்று ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை என்ன இதுல? ஆமாம், பல வழக்குகளை தீர்ப்புகள் அளிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. பல வழக்குகள் சுப்ரீம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை பார்க்கக்கூடிய, அதை படிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையிலே இது உச்சநீதிமன்றத்தினுடைய வரலாற்றில் ஒரு மைல்கல். சொல்லுவார்கள், அரசன் அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும். இன்றைக்கு கொஞ்சம் சேர்க்க வேண்டியது, நீதியும் நின்று கொல்லும், தாமதமானால் கூட நீதியும் நின்று கொள்ளும் என்பதை நிரூபித்திருக்கிறது. இந்த வழக்கை பார்க்குற போது, இந்த வழக்கினுடைய தீர்ப்பை பார்க்குற போது எனக்கு ரொம்ப கம்பராமாயணத்தை படிக்கிறது மாதிரி இருக்குது.
யுத்தகாண்டத்தில் முடிஞ்சிருக்கு. கம்பராமாயணத்தை படிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவு சிறப்பாக எழுதப்பட்ட 563 பக்கங்கள் பினாக்கி சந்திரகோஷ், ஜஸ்டிஸ் பினாக்கி சந்திரகோஷ் அண்ட் ஜஸ்டிஸ் அமித்ராயும் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. கரப்ஷனை பற்றி ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க. அதை விட முக்கியமானது 2 விஷயங்கள். ஒன்று, குன்ஹாவினுடைய ரீசன்ஸ், கன்விக்ஷனுக்கு கொடுத்த ரீசன்ஸ், ஒவ்வொரு ரீசனையும் தனித்தனியாக அலசி ஆராய்ஞ்சு அந்த ரீசன் எப்படிப்பட்ட வேலிட் ரீசன் அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் கொடுத்துருக்காங்க. ஏன் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறது காரணங்களை கொடுத்துருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, குமாரசாமியினுடைய ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டுடைய காரணங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு மோசமான காரணங்கள், எவிடன்ஸ் இல்லாத காரணங்கள், அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இல்லாத காரணங்கள்னு சொல்லி ஒவ்வொரு காரணங்களும் சொல்லி குன்ஹா ஜட்ஜ்மெண்ட் தான் கரெக்டுன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வழக்கை படிக்கிற போது இது 91 to 96 செக் பீரியட். இந்த செக் பீரியடில் 52 அக்கௌண்ட்ஸை இந்தியன் பேங்க்லேயும் கனரா பேங்க்லேயும் திறந்துருக்காங்க. பவர் ஆஃப் அட்டர்னி A1 A2 கொடுத்தா கூட, ஜெயலலிதா வந்து சசிகலாவை கொடுத்தா கூட எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இளவரசி, அந்த சுதாகரன் எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்காங்க. 52 அக்கௌண்ட்ஸு, பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இந்த பணம் எப்படி வந்தது, ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி வந்தது, 3000 ஏக்கர் வாங்கியிருக்காங்க ஃபெர்டைல் லேண்ட்ஸ், அதில் 900 ஏக்கர்ஸ் டி எஸ்டேட். குன்ஹா வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் அலசி ஆராய்ஞ்சு இது வந்து நிறைய பணம் இருக்குது, வருமானத்துக்கு மீறிய அளவில் சொத்து இருக்குது, அந்த சொத்து எப்படி வந்ததுங்கிறதுக்கு விளக்கம் இல்லை, ஆகையினால கன்விக்ட் பண்ணுறேங்கிறது அவருடைய கான்செப்ஷன். இங்கே ஹைகோர்ட்டில் இந்த மீறிய சொத்து இருக்குது, ஆனால் 8.12 தான் இருக்குது, அது 10% வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு, ஆகையினால அஃபென்ஸ் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். சின்னது. ஆனால் அந்த கம்ப்யூட்டேஷன் தப்பு, 8.12 இல்லை, எவ்வளவோ அதிகமானது அப்படிங்கிற முடிவுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்திருக்காங்க. ரெண்டாவது, இந்த 11% அதிகமா இருக்கிறதாக உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சசி என்டர்பிரைசஸ் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு 211%னா குன்ஹாவினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, ஒரு வழக்கில் வந்து எதை எடுக்கணும், எதை இக்னோர் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு நாட் ஓன்லி லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு, இது பிரசிடென்ட்டு. இது சாதாரண வழக்கல்ல, பல சட்ட நுணுக்கங்களுக்கு தெளிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திஸ் ஜட்ஜ்மெண்ட் வில் பி எ பிரசிடென்ட் ஃபியூச்சர் ஜட்ஜ்மெண்ட்ஸ். 2 விஷயம் இதில். ஒன்று, தப்பு செஞ்சால் கரப்ஷன் பண்ணால் உள்ளே போகணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இனி வர்ற ஆட்சியாவது சுத்தமாக இருக்கணும், கை சுத்தமாக இருக்கணும், கரைபடாத கரங்களாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை இனி வர்ற ஆட்சியாளர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற தீர்ப்பு இது. அப்படிப்பட்ட தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. இதை படிக்கிற போது எனக்கு எப்படின்னா புது சட்ட நுணுக்கங்கள் அது சொல்கிறாங்க. 2 விஷயம் இருக்குது. அதாவது ஒரு அஃபென்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அதை ப்ராசிக்யூஷன் ஹேஸ் டு ப்ரூவ் பியாண்ட் ரீசனபிள் டவுட்டுங்கிறது சாதாரணம். ஒரு 302 இருக்குது. The prosecution has to prove the offense under 302 against the accused beyond reasonable doubt. Accused நிரபராதின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்கு மீறிய அளவில் சொத்து இருந்தால், அந்த சொத்துக்கு விளக்கம் இல்லை என்றால், வருமானத்துக்கு உட்பட்டு தான் அப்படிங்கிற விளக்கம் இல்லை என்றால் அந்த அஃபென்ஸ் ப்ரூவ் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராசிக்யூஷன் அது வந்து நீங்கள் தவறான முறையில் தான் நீங்கள் சேர்த்துருக்கீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு 1000 ரூபா இருக்குன்னா நீங்கள் 2000 ரூபான்னா மிச்சம் 1000க்கு நீங்கள் தான் விளக்கம் சொல்லணும். 2000 இருக்குன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ராசிக்யூஷன். ஆனால் மிச்சம் 1000 எப்படி வந்ததுங்கிற ப்ரூவ் பண்ண வேண்டியது அது. இது விஷயம் என்னென்னா, எப்படி 1000 வந்தது அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணலை அப்படிங்கிறது குல்ஹானோட ஜட்ஜ்மெண்ட்டு. ஆனால் இவர் சொல்கிறாரு 8.12 அப்படின்னு சொல்கிறாரு. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு ராங், இஸ் பியூர்லி ராங். அதாவது படிக்கிற போது ஷாக்கிங்காக இருக்குது. 2 கம்பெனி வச்சுருந்தது 91 to 96, அது வந்து 6 கம்பெனியாக மாறுது, 10 கம்பெனியாக மாறுது. 52 அக்கௌண்ட்ஸு, 3000 ஏக்கர் வாங்கியிருக்காங்க, 1000 ஏக்கர் டி எஸ்டேட்டு, இவ்வளவு இருக்குது. ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல. இவ்வளவு விளக்கத்துக்கும் ஒவ்வொரு விளக்கத்துக்கும் எந்த விளக்கமும் தரல. இது 8.12% அப்படிங்கிறத வச்சு தப்பிக்கிறாங்க. ஆனால் தப்பிக்க முடியாது. இது அது அதிகமான அளவில் சொத்து சேர்த்தது, ஆகையினால நான் கன்விக்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, A2 to A4 என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பப்ளிக் சர்வன்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. பப்ளிக் சர்வன்ட்ஸ் இல்லைன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வராது. ஆகையினால என்ன, அவங்க இறந்து போனால் கூட என்ன பண்ணுறாங்க, ஈவன் தோ தி பனிஷ்மெண்ட் இஸ் அபேட்டட் பட் offense is established, offense committed by A1 is established, that is without any doubt at all. ஸோ A1 அஃபென்ஸு பனிஷ் பண்ணியிருந்தால், A1 அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருந்தால் அந்த A1க்கு அபட்டார்,
A1க்கு in pursuance of the conspiracy hatched by A2 to A4 who are staying in the same residence without any explanation, they are also to be punished அப்படின்னு இருக்காங்க. அவ்வளவு ஒரு இதை படிக்கிற போது இவ்வளவு கரப்ஷன் இருந்திருக்க எப்படி அப்படிங்கிறத நான் பார்க்குற போது நான் ஒரு கரப்ஷன் கேஸை நான் டீல் பண்ண வேண்டிய ஜட்ஜாக டீல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் மேலே கரப்ஷன் கேஸு, அவர் டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் போட்டார் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில், அது டிஸ்மிஸ் ஆச்சு. அது எனக்கு முன்னாடி வந்தது. அது பார்த்தோம்னா அந்த கேஸில் பார்த்தோம்னா கரப்ஷன் அந்த அளவுக்கு விளையாடி இருக்கு. ஆனால் அந்த முன்னாள் அமைச்சர் மேலே எந்த எவிடன்ஸும் இல்லை. ஆகையினால் நான் சொன்னேன், நான் என்னுடைய முதல் வார்த்தையிலேயே ஒரு ஆங்கில தீர்ப்பது, God is omniscient, omnipotent, omnipresent, but a situation has been created to show that the word God is to be replaced by the corruption. கரப்ஷன் தான் ஆம்னிசியன்ட்டு, கரப்ஷன் தான் ஆம்னிபொட்டன்ட்டு, கரப்ஷன் தான் ஆம்னிப்ரெசன்ட்டுங்கிற நிலைமை வந்திருக்கு. திஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு எழுதி அதுக்கப்புறம் நான் வந்து எப்போவுமே இந்த தீர்ப்புகளில் வந்து திருக்குறளை மேற்கோள் காட்டுவேன். ஆனால் அந்த தீர்ப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு, முன்னாள் அமைச்சரை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு எழுதியிருக்கேன், திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா என்னுடைய வேதனை, இந்த இயக்கம் இருக்க லஞ்சத்தை ஒழிக்க வேணுங்கிற இயக்கம், அந்த இயக்கம் எப்படி போச்சே அப்படிங்கிற ஒரு பரிதாபம். இன்னைக்கு தீர்ப்புகள் வந்து தப்பு செஞ்சவங்க நிச்சயம் தண்டிக்கப்படணும், தண்டிக்கப்படுவார்கள், தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதான் தீர்ப்பு. அந்த தீர்ப்புல திருவள்ளுவருக்கு பதிலாக பட்டுக்கோட்டையாரை பயன்படுத்திருக்கீங்க. இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் மேல்முறையீடு செய்வோம் அப்படிங்கிறாங்க. சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்கோ அல்லது மேல்முறையீட்டுக்கோ என்ன விதமான சட்ட ரீதியான வாய்ப்புகள் இருக்கு? மேல்முறையீடுங்கிறது அப்பீல், சீராய்வுங்கிறது ரெவ்யூ. மேல்முறையீடுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிகாஸ் இது வந்து அப்பீல் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட், 2 ஜட்ஜஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெவ்யூக்கு வாய்ப்பு இருக்குது. ரெவ்யூன்னா அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தப்பு இருந்ததுன்னா அப்பட்டமான முறையில், தட்ஸ் கால்ட் அப்பேரண்ட் எரர். அப்பேரண்ட் எரர் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ரெக்கார்ட் இருந்ததுன்னா இட் கேன் பி ரெவ்யூ. பட் நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கிற போது எந்த எரரும் இல்லை. ரெண்டாவது அப்பேரண்ட் எரர்னு சொல்லி கொடுக்க வேண்டிய ரெவ்யூ அப்ளிகேஷன் யார் முன்னால் வரும்? அதே ஜட்ஜு முன்னால் தான் வரும். அதே ஜட்ஜுக்கிட்ட நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்கள் இல்லை. ஆனால் அவ்வளவு டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. இப்போ அதாவது வாதங்கள் புரிந்தது 3 மாதம், ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட டைம் 6 மாதம். அதனால் கரெக்டாக டீல் பண்ணி ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் டீல் பண்ணி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு காரணங்கள் கொடுத்துருக்காங்க. சரியான காரணங்கள், சரியான ரீடிங் ஆஃப் த எவிடன்ஸ், சரியான தீர்ப்பு, சரியான காரணங்களோட அமைஞ்சிருக்கு. இதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனால் நம்ம தொடர்ந்து பேசலாம். அவங்க என்ன பண்ணலாம், ரெவ்யூ பண்ணலாம். ஒரு நிமிடம். மேதகு ஆளுநரிடத்திலே சொன்னோம், சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக ஒருமனதாக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்களை அழைத்து அமைச்சரவை உடனடியாக அமைத்து அதன் மூலம் சட்டமன்ற ஜனநாயக மாண்பினை காக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி நிச்சயமாக ஜனநாயகத்தை நிச்சயமாக காக்க வேண்டும், ஜனநாயகத்தை நீங்கள் நிச்சயமாக காப்பீர் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே எங்களை நீங்கள் நிச்சயமாக நாளைக்கு அழைப்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்கள் கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தோம். அந்த கருத்தை கனிவுடன் பரிசீலிப்பதாக, ஆவண செய்வதாக மேதகு ஆளுநர் அவர்கள் தெரிவித்தார்கள். எனவே நம்பிக்கையோடு ஜனநாயகம் நிச்சயமாக பாதுகாக்கப்படும் என்ற அந்த நம்பிக்கையோடு மேதகு ஆளுநர்களை சந்தித்துவிட்டு வந்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவங்க கிட்ட 8 பேர் தான் இருக்காங்க, எங்க கிட்ட 124 இருக்கு. 8 பெருசா 124 பெருசா? யோசனை பண்ணுங்க. 8 பேரா 124 பேரா? ஆந்திராவில் இதே வந்து அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் இருந்தாரு, என் டி ராமாராவ். அன்றைக்கு என் டி ராமாராவ் அமைச்சரவையில பாஸ்கர் ராவ்னு ஒரு மந்திரி இருந்தாரு.
அவர் பாரு 10 பேரை கூட்டுன்னு போயிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த அடிப்படையில பாஸ்கராவ் அன்றைக்கு நம்பிக்கையை அன்றைக்கு இழந்ததன் காரணமாக மீண்டும் என்டிஆர் வந்தாரு. அதே போல பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு ஒட்டுமொத்தமாக அம்மாவுடைய அரசு மாண்புமிகு இதே அம்மாவுடைய அரசு தொடர வேண்டும், மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற வகையில தான் இன்றைக்கு 124 பேரும் ஒருமனதாக மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து அதன் பட்டியலை கூட நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். எனவே அதை கனிவோடு கவனித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக குறித்திருக்கின்றார்கள். எனவே நிச்சயமாக ஜனநாயகம் நம்முடைய மேதக ஆளுநர்கள் காப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநரை சந்தித்துவிட்டு அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் பத்திரிகையாளர்களை பார்த்திருக்கிறார்கள். ஆளுநர் சந்திப்பின் போது இந்த மீண்டும் தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பதற்கான வலியுறுத்தலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், ஆட்சி அமைக்க அழைப்பார் என்ற நம்பிக்கையை ஜெயக்குமார் வெளிப்படுத்தியிருக்கிறார். முன்னதாக நம்ம நீதியரசர் கற்பக விநாயகம் அவர்களோடு இந்த வழக்கு குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். இப்போ முக்கியமாக இந்த டெவலப்மெண்ட்டும் சேர்த்து உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேங்க. இந்த இப்படியான ஒரு நிலையில் ஆளுநருக்கு இருக்கின்ற வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது? இரண்டு பக்கமுமே தங்களை அழைக்கணுன்றாங்க. ஒரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள் இப்போ போய் பார்த்துருக்காங்க அமைச்சர்கள். இன்னொரு பக்கம் திரு பன்னீர்செல்வம் ஏற்கனவே காபந்து முதல்வராக இருக்கிறார். முகுல் ரோத்தகி போன்ற அட்டார்னி ஜெனரல் போன்றவர்கள் கொடுக்கின்ற ஆலோசனை என்னவாக இருக்குன்னா, ஒரு கம்போசிட் டெஸ்ட்டுக்கு போங்க, ஃப்ளோர் டெஸ்ட் போங்கன்றாங்க. அப்படியான ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் ஆளுநர் முன்னாடி இருக்கிற வாய்ப்பாக பார்க்கலாமா? என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கார்த்திகை செல்வன் முன்னாடி உள்ள கேள்விக்கு ரெவ்யூ மெயின்டைனபிளான்னு கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லிடுறேன். ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்குற போது ரெவ்யூக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் ரெவ்யூவை என்டர்டெயின் பண்ணால் கூட ரெவ்யூனுடைய விசாரணை ஓப்பன் கோர்ட்டில் இருக்காது, சேம்பரில் தான் முடிவு பண்ணுவாங்க. சேம்பரில் முடிவு பண்ணக்கூடிய கிரவுண்ட்ஸ் அது அப்பேரண்ட் எரர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண தான் பண்ணுவாங்க. இந்த ரெவ்யூ டிஸ்மிஸ் ஆனால் கூட கியூரேட்டிவ் பெஷன் ஒரு உண்டு, அந்த கியூரேட்டிவ் பெஷன் போடலாம். ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டினுடைய காரணங்களை பார்க்குற போது, ஜட்ஜ்மெண்ட்டுடைய அசஸ்மெண்ட்டை பார்க்குற போது இது ரெவ்யூலையும் வாய்ப்பு இல்லை, கியூரேட்டிவ்லையும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஆளுநருடைய கடமைகளை பற்றி கேட்டீங்க. ஆளுநருக்கு 2 வாய்ப்பு உண்டு. ஒன்று, பன்னீர்செல்வம் கேட்குறாரு, எடப்பாடி பழனிசாமியும் கிளைம் பண்ணுறாரு. ரைட்டு. பன்னீர்செல்வத்துக்கு முதல்ல கேட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். அவர் ப்ரூவ் பண்ணலைன்னா எடப்பாடி பழனிசாமியை கேட்கலாம். இது ஒரு வாய்ப்பு. அதை விட முக்கியமானது காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட்டுன்னு முகுல் ரோத்தகி சொல்லியிருக்காரு, அது ப்ராப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா என்டையர் அசம்பிளியும் யார் முதலமைச்சராக வர முடியும் அப்படிங்கிற கேள்வி. அப்போ தான் நிலையான ஒரு கவர்மெண்ட்டை அமைக்க முடியும், என்டையர் அசம்பிளியும் கேட்க முடியும். அதனால் 2 பேரையும் கேட்டு முடிவு பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆளுநர் யோசித்து பண்ணுறாருங்கிறது நிச்சயமாக தெரியுது. இல்லாட்டி சசிகலா பேல கன்விக்ஷன் ஆகின பிறகு அவங்க வெட்டாங்கன்ட்டு. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியினுடைய கையெழுத்து அந்த அப்ளிகேஷனில் கையெழுத்தெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒன்று. ரெண்டாவது, ஒரு இடத்துல அடைச்சி வச்சு ஒரு இடத்துலேருந்து அங்கேருந்து அசம்பிளிக்கு கூப்பிட்டு வந்தால் அதை ஆளுநர் ஏற்றுக்குவாராங்கிற சந்தேகமாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு வெளிப்படையான தன்மை, எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு அப்படிங்கிற முறையில் அவங்கவுங்கள நீங்கள் அந்த இடத்துலேருந்து வெளியே போக விட்டு அவங்க தொகுதிகளுக்கு போய் 2-3 நாள் அங்கே இருக்கிற அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு பிறகு அந்த அசம்பிளி வச்சோம்னா அது வெளிப்படையான தன்மையோட அந்த ஓட்டிங் ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணுறதாக அர்த்தம். நம்பர் 1. நம்பர் 2, அப்படி வெளியே போக வச்சாலும் கூட அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் பாதுகாப்பு இருக்கணும். யாரும் த்ரெட்டன் பண்ணாமல், யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல், யாரும் இன்சிஸ்ட் பண்ணாத அளவுக்கு அவங்க தன்னால் அவங்க ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போட்டால் தான் ஆளுநர். ஆனால் ஆளுநர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆளுநருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கிறவங்களே பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டிஸா தான் இருப்பாங்க. அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா வேற யாராவது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமையா கூவத்தூரில் இருக்காங்க? கூவத்தூர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டே சசிகலாவினுடைய கன்விக்ஷனுக்கு பிறகு 2 பேர் வர்றாங்க. யாருன்னு பண்ணலாமே. நாளைக்கு அவ்வளவு எம்எல்ஏஸையும் கொஞ்சம் சுதந்திரமாக விட்டு எடப்பாடி பழனிசாமி விட்டோம்னா பிரச்சனையே இல்லையே. ஏன்னா பிகாஸ் அதான் ஜஸ்டிஸ் நாட் ஓன்லி டு பி டன் பட் ஆல்சோ சீன் டு பி டன், அப்பியர்ஸ் டு பி டன்பாங்க. அது மாதிரி நீதி பொதுவாக
ஆளுநருடைய பவர் பொதுவாக முறையில் இருந்து அதை சரியாக பரிசீலனை பண்ணி முடிவெடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஆளுநருடைய பொறுப்பு. ஒரு அசம்பிளிக்கு யாருங்கிறது ஸ்திரத்தன்மையான எத்தனை பேர் இருக்குங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்திரத்தன்மை யாரு கொடுக்க முடியும்? காம்போசிட் ஃப்ளோ டெஸ்ட்னு வந்தா எதிர்க்கட்சியும் கேட்க முடியுமா? இப்போ திராவிடர் கழக தலைவர் வீரமணி உள்ளிட்டவர்கள் திமுகவையும் அழைக்க வேண்டும்ன்றாங்க. ஒருவேளை இப்போ திரு பன்னீர்செல்வம் இருக்கிறார், அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். திமுக தரப்புல எதிர்க்கட்சி 89 98 இடங்கள் வைத்திருக்கிறாங்க. அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? திமுகவை அழைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா திமுக கிளைம் பண்ணல. கிளைம் பண்ணுறது பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி. இந்த 2 பேருக்கு இடையில உத்தரப்பிரதேசனுடைய ஒரு ஜட்மெண்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட். இந்த 2 பேரில் யார் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுங்கிற கேள்வியை வச்சு காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணலாம். நம்ம அட்டர்னி ஜெனரல் சொல்கிற மாதிரி அதுதான் ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் அவர் வீரமணி சொல்கிறாரு அவருக்கு கூப்பிடலான்ட்டு, அது கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதாங்கிறது ஏன் மேற்கொண்டு பிரச்சனைகளை வளர்த்துக்க ஆளுநர் விரும்ப மாட்டார். 2 பேர் கிளைம் பண்ணுறாங்க, யாருக்கு அதிகமான மெஜாரிட்டி இருக்கு அப்படிங்கிற முடிவு பண்ண முடியும். அது சிம்பிள். எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவரை பார்த்திருக்காரு, அவர் என்ன கோரிக்கை வைத்திருக்காருன்னு தெரியல நமக்கு. ஒருவேளை அவர் கிளைம் பண்ணலாமா, பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, இதுவரைக்கும் வந்த செய்திகள்ல ஸ்டாலின் கிளைம் பண்ணதாக இல்லை. சீக்கிரம் அசம்பிளியை கூட்டுங்க அப்படிங்கிறதான். சீக்கிரம் அசம்பிளியை கூட்டுங்க, சீக்கிரம் சீஃப் மினிஸ்டர் கூட்டுங்க. ஆனா என்ன பொறுத்தவரையில முதல் வாய்ப்பு பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, அது வாய்ப்பு கொடுக்கலாம் அல்லது ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணலாம். 2க்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம சீக்கிரம் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வைப்போம். ஒருவேளை ஆளுநர் காலதாமதம் படுத்துறாருன்னு நீதிமன்றத்திற்கு இப்ப திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அணி போகுது அப்படின்னா நீதிமன்றம் இதை என்டர்டெயின் பண்ணுமா? இது நீதிமன்றத்தில் இது இந்த மாதிரியான வழக்குகளை என்டர்டெயின் பண்ணுவாங்களா? இது எந்த அளவுக்கு லீகல் இதுல வந்து நிற்கும்? நீதிமன்றம் என்டர்டைன் பண்ண மாட்டாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு அதை என்டர்டைன் பண்ணலை அவங்க. ஒன்றும். 2வது இந்த கான்செப்ட் பாருங்கள், சசிகலாவுடைய கன்விக்ஷன், அதுக்கு பிறகு பிரச்சனை 2 பேர் கிளைம் பண்ணுறாங்க, புது ஆட்கள் வர்றாங்க, புது ஆட்கள் எம்எல்ஏஸ் நம்பர் கொடுக்குறாங்க. அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்களா, உண்மையான கையெழுத்தான பார்க்க வேண்டியது. These are all the procedure, so many very minute procedure has to be followed by governor. Then only governor satisfaction is very important. இது சுப்ரீம் கோர்ட் நீ சாட்டிஸ்ஃபை சீக்கிரம் ஆகு அப்படின்னு சொல்ல முடியாது, நீ இத்தனை நாளைக்குள்ள முடிவு பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சுப்ரீம் கவர்னர் டிசிஷன் எடுத்த பிறகு அந்த டிசிஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ரிவ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்க ஒழிய டிசிஷன் எடுக்கிற போது நீ டிசிஷன் உடனே எடு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப குதிரை பேரத்துக்கு வழிவகுக்குது இந்த காலதாமதம்னு சொல்லி ஆளுநர் மேலேயே வழக்கு போட முடியும் அப்படின்னு திரு சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டவர் சொல்றாங்க. அப்படியான வாய்ப்பு இருக்கா? அது குதிரை பேரமே நடக்க முடியாதே. குதிரை போகிறமே லாயத்தில் அடைபட்டிருக்கே. குதிரை பேரத்துக்கு வழியே கிடையாது. 1. 2வது அதனால தான் குதிரை பேரத்தில் இருக்கிற குதிரைகளெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டு அதுக்கு பிறகு 2 நாளைக்கு பிறகு அந்த அவங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்க செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லது நிலைமையை ஆளுநர் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு ஓட்டும் அவங்க முறைப்படி சொந்த எண்ணத்தின்படி சொந்த அபிப்பிராயத்தின்படி அந்த ஓட்டை அவங்க எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கவர்னருக்கு வேணும். நன்றி திரு நீதியரசர் கற்பக விநாயகம், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, நம்மோடு அதிமுகவினுடைய தங்க தமிழ்ச்செல்வன் இணைந்திருக்கிறார். அவர் கூவத்தூர்ல இருந்து அல்லது தண்டலம்ல இருந்து 2 ஏரியால அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்க இடத்துல இருந்து நம்மோடு இணைகிறார். வணக்கம் தங்க தமிழ்ச்செல்வன். வணக்கம் சார். நீங்க நீதியரசர் சொன்ன கேட்டிருப்பீங்க, இப்போ வெளிப்படையான ஒரு தன்மை இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய தொகுதிகளுக்கு போயிட்டு அங்கிருந்து அழைத்து வரப்பட்டு ஆளுநர்கிட்ட உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்றதா சரியா இருக்க முடியும். எல்லோரையும் ஒரு இடத்துல தங்க வைப்பது என்பதே சரியா இருக்க முடியாது, அந்த அணுகுமுறையே தவறா இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. 8 நாட்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கீங்க. இதற்கான என்ன தேவை வந்திருக்கிறது? நாங்கள் தங்கியிருக்கிறதன் நோக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு இந்த இயக்கம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கமாக இன்று தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இயக்கத்தை சீர்குலைக்கின்ற வகையில் ஓ பன்னீர்செல்வம்
அதிகார தோரணையில் இந்த இயக்கத்தை எப்படி உடைத்து விடலாம் என்ற குறுக்கு வழியில் வந்ததின் காரணமாக எங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இந்த இயக்கம் எந்த வழியிலும் பிளவுபட்டு விடக்கூடாது, ஒற்றுமையாக இருந்து புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும், அம்மா அறிவித்த திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக பாதுகாப்பாக சுதந்திரமாக இருக்கிறோம். நான் கேட்ட இதுக்கு முன்னாடி நீங்க அரங்கத்தில் முரண்படுது, பாதுகாப்பாகன்றீங்க அப்புறம் சுதந்திரமாகன்றீங்க, இந்த ரெண்டு வார்த்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்ட வார்த்தை இல்லையா? எங்களுக்குள்ள பாதுகாப்பு நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற பாதுகாப்போடு நாங்கள் இருக்கோம். அரங்கத்தில் பேசும்போது சொன்னாங்க எல்லாரும் அடைக்கப்பட்டிருக்காங்க, சுதந்திரமாக இருக்குன்னு. எதுக்கு சார் எங்களை அடைக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? இன்னைக்கு இது நிகழ்ச்சி நடந்து 8 நாள் 9 நாள் நடக்குது. எங்களுடைய மெஜாரிட்டி எங்களுக்கு அதிமுக குழு தலைவராக மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் தேர்வு பண்ணிட்டோம். கவர்னர்கிட்ட கொடுத்தாச்சு. கூப்பிட்டு ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, இப்போ நிரூபிக்க வேண்டியதானே? நிர்வகிக்க வேண்டிய கடமை எங்ககிட்ட இருக்கு. எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் இல்ல நீங்க தொடர்ந்து வச்ச குற்றச்சாட்டு என்ன, ஆளுநர் காலதாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க நேற்றைக்கு காலதாமதப்படுத்தினதுனாலதான் நேற்றைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அவர் அதுக்காக தான் காலதாமதப்படுத்தினாரு. இன்னைக்கு தீர்ப்பு வந்து எதிராக வந்திருக்கிறது, குற்றவாளிகள் என்று வந்திருக்கிறது. நீங்க முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிற சூழல் வந்திருக்கிறது. அப்ப ஆளுநர் காலதாமதப்படுத்தினார் அப்படின்னு ஒரு உள்நோக்கத்தோட ஒரு குற்றச்சாட்டு எப்படி வைக்க முடியும்? இப்போதும் கூட 2 பேரையும் கூப்பிட்டு இருக்காரு, 2 பேருடைய ரெப்ரசன்டேஷனையும் கேட்கிறாரு. அதுக்கு பிறகு தானே ஒரு முடிவு எடுக்க முடியும். இல்லை சார், 9 நாள் ஆச்சு நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடந்து. நாங்கள் இந்த நிகழ்ச்சி எதுக்கு சார் வருது? இப்போ ஓ பன்னீர்செல்வம் எங்களெல்லாம் கூப்பிடுறாரு தலைமை கழகத்துக்கு. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் போகிறோம், போய் உட்காந்துருக்கோம். வர்றாரு ஒரு மனுவை எடுத்துக்கிட்டு, நான் எனது சொந்த காரணத்தின் காரணமாக எனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். இந்த அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக மாண்புமிகு சின்னம்மா அவர்களை தேர்வு செய்வதற்கு நான் முன்மொழிகிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வழிமொழிய வேண்டுகிறேன் என்று சொல்றார். அப்பதான் எங்களுக்கே தெரியுது. அவர் சொன்ன பிறகுதான் நாங்கள் எல்லா ஒட்டுமொத்த 135 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கைதட்டி அதை வரவேற்றோம். வரவேற்றுட்டு ஃபேக்ஸ் கவர்னருக்கு ஃபேக்ஸ் அனுப்பிட்டு அவர்கிட்டையும் சொல்லி பேசிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கவர்னரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எதுக்கு சார் இவ்வளவு காலதாமதம்? அதுக்கு பிறகு 2 நாள்ல பல்ட்டி அடிக்கிறாரு. ஒரு வாரத்துல தீர்ப்பு கொடுக்கிறோன்னு அதனால அவர் வெயிட் பண்ணாரு. இல்ல உங்க உட்கட்சி சண்டையையும் நீங்க ஆளுநர் காலதாமதப்படுத்துறதையும் ரெண்டுத்தையும் ஒன்னாக்க வேண்டாம், ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி நீங்க அவர் மேல குற்றச்சாட்டை வைக்க வேணாங்கிறது தான் தொடர்ந்து மற்ற கட்சிகள் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியிலன்னு சொல்றாங்க. உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நீங்க ஆளுநர் மேல ஏன் தூக்கி போடுறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினையை ஆளுநர் மேல ஏன் தூக்கி போடுறீங்கன்னு தான் கேக்குறாங்க. இல்ல போடல இப்ப ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. சின்னம்மாவுக்கு இப்ப கோர்ட்டு தண்டனை கொடுத்துட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்க. இப்ப என்ன இதுல நெருக்கடி? ஆமா, இன்னைக்கு தான் கூப்பிட்டு கேட்டிருக்காரு. இல்ல என்ன நெருக்கடினா என்ன நெருக்கடி வரலாம்? நீங்க ஏற்கனவே கொடுத்த கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. அதுல திரு பாண்டியராஜன் கையெழுத்து போட்டாரு. உங்களுடைய கூட்டத்துல உங்களோட ஆளுநரை வந்து பார்த்தாரு, அப்புறம் அணி மாறிட்டாரு. ஏற்கனவே மதுரை தெற்கு எம்எல்ஏ சரவணன் வந்தாரு, உங்கள கையெழுத்து போட்டிருக்காரு, அவர் அணி மாறிட்டாரு. அப்ப எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க, எத்தனை பேர் சுதந்திரமா இருக்கிறாங்கிற கேள்வி வருது. சரவணன் கொடுத்த புகார்ல இன்னைக்கு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் சார், அதே சரவணன் அவர் போகிறதுக்கு முத நாள் நைட்டு என் கூட சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது ஓ பன்னீர்செல்வத்தை அவ்வளோ கடுமையாக சாடுறாரு. இந்த துரோகியை வந்து மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க, கட்சிக்கு காட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு, மக்கள் மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. அவரே போகிறாரு, ஏதோ மாறு வேஷத்தில் வந்தேன் என்னை அடைச்சி வச்சாங்கன்னு மறுநாள் பேட்டி கொடுக்குறாரு. நான் கேட்குறேன் சார், மாறு வேஷத்தில் போனவர் அதே மாறு வேஷத்தில் பேட்டி கொடுக்க வேண்டியதானே? ஏன் சார் அதை கொடுக்க தவறினாரு? வெள்ளை வேஷ்டி சட்டை கட்டி ஏன் பேட்டி கொடுக்குறாரு? மாறு வேஷத்தில் வந்தது உண்மைன்னு சொன்னால் அதே மாறு வேஷத்தில் தானே பேட்டி கொடுக்கணும், கொடுக்கல. இப்போ நான் கேட்குறது, இப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணீங்க, கவர்னர் வெயிட் பண்ணார், ஒத்துக்கிறேன். இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, இன்னைக்கு கூப்பிட வேண்டியதானே சார்? இல்லை நாளை கூப்பிடுங்க.
அத நாளைக்கு நாங்க காத்துருங்க. கொடுத்து இப்ப ஆளுநர் என்ன verification முடிவெடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. ரெண்டு தரப்பையும் அவர் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அவர் இப்ப உங்களுடைய அணியை பார்த்துட்டாரு, உங்க ரெப்ரசன்டேஷன் வாங்கிட்டாரு. அதுக்கு பிறகு திரு பன்னீர்செல்வம் தலைமையில் வர்ற அணியையும் பார்க்கிறாரு. அந்த ரெப்ரசன்டேஷனும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுப்பாரு. இப்ப இருக்கிற கேள்வி என்னன்னா, நீங்க சுதந்திரமா இருக்கிறோம், 8 நாள் அங்க இருக்கிறோம், எல்லோரும் சுதந்திரமா இருக்கோம்னு ஏன் அங்கேயே இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஒரு இடத்துல இருக்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறீங்க, அப்படினாலே ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை எல்லோருமே வைக்கிறாங்க. எங்க எம்எல்ஏ கட்டுப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது சார். எங்களுக்கு எத்தனை ஃபோன் கால் தெரியுமா டெய்லி வருது? எல்லா எம்எல்ஏக்களுக்குமே கொலை மிரட்டல் கால் வருது சார். அவருக்கு ஆதரவு பண்ணாட்டி நாங்கள் உங்களை உண்டுலன்னு பண்ணுவோம் அப்படின்லாம் கொலை மிரட்டல் வருது. எங்களுக்கு என்ன சார் வெளியில் போன பாதுகாப்பு? அரசியல்ல திரு தங்க தமிழ்ச்செல்வனை பற்றி நல்லா தெரியும். அவருடைய மாவட்ட செயலாளராக இருந்து அரசியல் எவ்வளவு ஆண்டு காலம் இருக்கிறார். அவருடைய தந்தை காலத்திலிருந்து அரசியல் இருக்கிற ஒரு குடும்பம். இதெல்லாம் புதுசா? இதுக்காக நாங்க பயந்துட்டு இருக்கோம்னு சொல்றத மக்கள் நம்புவாங்களா, ஏற்பாங்க? நம்புறீங்க? இதுக்கு நாங்க பயக்கல. இன்னைக்கு எங்களுக்குள்ள நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, இந்த அதிமுக உடைஞ்சிடக்கூடாது. அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கோம். யாருக்கும் கட்டுப்பட்டோ பயந்துக்கிட்டோ நாங்கள் ஒளிஞ்சுக்கிட்டோ இல்லை. ஸோ இந்த பேட்டி கொடுக்குறேன், எப்படி பேட்டி கொடுக்குறேன்? உங்க டிவிக்கு பயந்தா பேட்டி கொடுக்க முடியுமா? நான் அதான் உங்களை போன்ற ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க ஊடகங்களோட. எல்லாரும் பேசுறதுக்கான வாய்ப்பு இல்ல. நான் சரி, இதை நம்ம நிறைய பேசியிருக்கோம், இதை பத்தி நீங்களும் பேசிருக்கீங்க. இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் இன்னைக்கு உங்க கட்சியில நடந்திருக்கிறது. அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக திரு டிடிவி தினகரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நியமனமும் செல்லாது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கிற அணி சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி சார் செல்லாதுன்னு சொல்ல முடியும்? ஒரு எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் மரியாதைக்குரிய அருமையான டிடிவி தினகரனை கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நியமிச்சிருக்காங்க. இது எப்படி அவர் செல்லாதுன்னு சொல்ல முடியும்? அவர் தானே நாங்கள் பொதுக்குழு 2800 பேரை பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் போட்டு மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தான் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்ற தீர்மானத்தை போட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருக்காங்க. அந்த நோட்டையும் போய் அவர் காலில் அவருடைய தேர்வை எதிர்த்து எலெக்ஷன் கமிஷன் போயிருக்காங்க. அது இப்போ ரெண்டாவது அன்னைக்கு நிலைப்பாட்டை சொல்றேன். அவர் தான் நோட்டை போய் மாண்புமிகு சின்னம்மா காலில் விழுந்து நீங்க கண்டிப்பா பொதுச் செயலாளராக தான் வரணும், இல்லாட்டி இந்த இயக்கம் அங்கே கெட்டு போகும், இந்த இயக்கத்தை உடைச்சிருவாங்க, நீங்க வந்தா தான் நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. பொதுச் செயலாளராக தேர்வு பண்ணிட்டான். இப்ப திமுகவில் செயல் தலைவர் சொல்லி ஸ்டாலினை தேர்வு பண்ணிருக்காங்க. எப்படி தேர்வு பண்ணாங்க? அவங்களுடைய பொதுக்குழு முடிவு பண்ணி சேருது. அதை எப்படி அந்த கட்சி ஒத்துக்கிறது? தேர்தல் கமிஷன் எப்படி ஒத்துக்கிறது? இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நாங்க பொதுக்குழு கூடிதான் சின்னம்மா பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணிருக்கோம். சரி, ரைட். இப்ப வந்து நீங்க திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துறீங்க. முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் அவர் இப்ப காபந்து முதல்வராக இருக்காரு. அவரை நீங்கள் வெளியேற்றத்துக்கு சொன்ன முக்கியமான காரணங்கிறது அதிகாரங்கள் ஒரே இடத்துல இருக்கணும், கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் ஒருத்தட்டே இருக்கணும். நீங்க இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி கிட்டே 2 அதிகாரமும் ஒன்னா இருக்குதா? ஆமா. இப்ப அதை நீங்க கேக்குறீங்க, நல்ல கேள்விதான் கேக்குறீங்க. அன்னைக்குள்ள சூழ்நிலை சார் எங்களுக்கு இயக்கத்துக்கு அதிமுகவில் பொதுச் செயலாளரும் முதலமைச்சரும் ஒரே வசம் இருந்தால் கட்சி பணியும் ஆட்சி பணியும் சிறப்பாக இருக்கும்ன்ற கருத்தை நாங்கள் முன் வச்சோம். ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வழக்கு அது அம்மா சின்னம்மாவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, பொதுச் செயலாளர் இருக்காங்க. இந்த தீர்ப்பு மறு ஆய்வு சீராய்வு மனு இருக்கு, எத்தனையோ வழிகள் இருக்கு வெளியில வர்றதுக்கு. அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதுக்கிடையில இன்னைக்குள்ள காலகட்டம் ஒரு அரசு ஸ்டேபிளா இருக்கணும். அதுக்கு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் அதிமுக குழு தலைவராக தேர்வு பண்ணியிருக்கோம். தேர்வு பண்ணி முதலமைச்சரை விடுங்க, பொதுச் செயலாளர் சின்னம்மா தான், நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் என்னன்றதை அடுத்த முடிவுக்கு நாங்கள் பண்ணுறோம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து இப்ப துணை பொதுச் செயலாளராக ஒருவரை நியமித்து திரு டிடிவி தினகரன் வருகிறார். அவர் வந்து இப்ப எல்லா பணிகளையும் கட்சி பணிகளை முன்னெடுக்க போகிறார். அப்படிங்கும்போது இது வந்து குடும்ப அரசியலா பார்க்கப்படாதா? திமுகவை தொடர்ந்து அதிமுகல இருந்து தாக்கியது, ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக சாடியது எல்லாமே குடும்ப அரசியல் செய்யற ஒரு கட்சி அப்படின்னாங்க. இதை எப்படி பாக்குறது? சார், தமிழ் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்களா எல்லா கட்சியிலுமே குடும்ப அரசியல் தான். எல்லா இடங்கள்லையும் குடும்ப அரசியல் தான் இருக்குது. ஸ்டேட் பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அது நேஷனல் பாலிடிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இருக்குது.
அதில் இன்னைக்கு அருமையான டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளர் நியமித்தது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தேனிக்கு வரும்போதே எங்களுக்கு பழக்கம். 1999 நாடாளுமன்ற உறுப்பினராக வராரு, 6 வருஷம் சிறப்பாக பணிபுரிக்கிறார், 5 வருஷம் பணிபுரிகிறாரு, மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறாரு. டைம் பீயிங் அந்த டைமில் மாநிலத்தில் அம்மா பேரவை செயலாளராக போடுறாங்க. அம்மா போட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றி எல்லா மக்கள்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறாரு. இந்த காலகட்டத்தில் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தண்டனை பெற்றிருக்கிற இந்த சூழ்நிலையில் கட்சி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும். அதற்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியை கொடுத்து அருமையான டிடிவி தினகரனை வர வச்சிருக்காங்க. நிச்சயமா இந்த இயக்கம் சிறப்பாகத்தான் வளரும். இதுல ஒன்றும் தவறான கருத்தை நான் விரும்பல. நான் இல்ல குடும்ப கட்சி குடும்ப அரசியல் செய்கிறது திமுகன்னு நீங்க குற்றம் சாட்டிய போதெல்லாம் திமுக இருக்கிற தலைவர்கள் சொன்ன அதே பதிலை இப்போ அதிமுக சொல்லுது. தங்க தமிழ்ச்செல்வன் சொல்கிறார். இதை எப்படி எடுத்துக்கலாம்னு தெரியல. ஒரே நாள்ல கட்சியில இருந்து இன்னைக்கு தான் அவரை வந்து கட்சியில சேர்த்திருக்கீங்க, உடனடியாக துணை பொதுச் செயலாளர் பதவி, இதெல்லாம் எப்படி நியாயப்படுத்த முடியும்? இன்னொரு முக்கியமான கேள்வி, ஜெயலலிதா அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கிற பலரும் வைக்கிற கேள்வி, அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருத்தரை நீங்க திரும்ப கொண்டு வந்து பதவி பொறுப்புகள் கொடுப்பதை அவருக்கு செய்கிற மரியாதையாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வி நேரடியாக உங்களுக்கு வைக்கப்படுது. இப்போ சார், இப்போ நான் வந்து 2001 மாவட்ட செயலாளர், தேனி மாவட்ட செயலாளர், 11 வரைக்கும் தேனி மாவட்ட செயலாளர், 10 வருஷம் அண்ணாதிமுக மாவட்ட செயலாளர் இருந்தது நான் தான். 2011 ஒரு காலகட்டம் என்னை மாவட்ட செயலாளர்லேருந்து எடுக்கிறாங்க. 5 வருஷம் சும்மா இருக்கேன், எந்த பொறுப்பும் இல்லை, வெறும் சட்டமன்ற உறுப்பினர். கடைசி காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்னை அழைத்து மாவட்ட செயலாளர் போட்டு சட்டமன்ற உறுப்பினராக போட்டிருக்காங்க. போட்டு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் தேனி மாவட்ட செயலாளர். இந்த காலகட்டத்தில் குடும்ப அரசியல் சொல்றீங்களே, இதை நான் எப்படி விளக்குறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இப்போ பன்னீர்செல்வம் முதலமைச்சர், காபந்து சர்க்கார் முதலமைச்சர், அவர் தம்பி தேனி பெரியகுளம் நகர்மன்ற தலைவர், அவர் மகன் தேனி மாவட்ட பாசறை இளைஞர் பாசறை செயலாளர், அவர் சம்பந்தி மதுரை ஹைகோர்ட்டினுடைய அரசு வழக்கறிஞர், அவர் மருமகன் சென்னை இபி இதுக்கு அரசு வழக்கறிஞர் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு, அவர் சம்பந்தியோட தம்பி மகன் சவுத்தில் இருக்கிற ஒரு 6 மாவட்ட ஒருங்கிணைந்த அந்த குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அரசு வழக்கறிஞர். இது என்ன சார் நியாயம்? இத்தனையும் கொடுத்தது அதிமுக ஆட்சி தானே? அரசியல் இல்லையா? அவரை நீங்க முதலமைச்சரை ஏத்துக்கிட்டு இல்ல, இத்தனையும் கொடுத்தது அதிமுக ஆட்சி தானே? இத்தனை அதிகாரங்களையும் கொடுத்தது, இத்தனை பதவிகளையும் கொடுத்தது உங்க கட்சி தானே? கட்சி தான். அவர் துரோகின்றதை எப்ப கண்டுபிடிச்சாங்க? அம்மா கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா, இப்ப அம்மா முதலமைச்சரா வந்த பிறகு அவர் ஆட்டம் கண்டது உண்மை. அவர் மகனை பதவி விட்டு எடுக்கிறாங்க, அவரையுமே ஒதுக்கி தான் வைக்கிறாங்க. அவர் கடைசி நேரத்தில் அவர் ஒரு விசுவாசமான தொண்டராக இல்லை அப்படிங்கிறீங்களா? மீண்டும் முதலமைச்சரா இல்ல, கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. அதை நான் 100% சொல்ல முடியும். ஆமா, கடைசி காலகட்டத்தில் அம்மா மறைவிற்கு பிறகு மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தான் ஓ பன்னீர்செல்வமே முதலமைச்சராக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் என்று பெருந்தன்மையோடு சொன்னது மாண்புமிகு சின்னம்மா அவர்கள். நான் ஒன்று சொல்றேன் சார், உங்களுக்கு இந்த மக்களுக்கு இதை நீ கண்டிப்பாக தெரியப்படுத்தினேன் சார். இந்த இயக்கம் அதிமுகவினுடைய இயக்கம் பல கோடிக்கணக்கான தொண்டன் உருவாக்கிய இயக்கம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், புரட்சித் தலைவர் அம்மா உருவாக்கிய இயக்கம். இந்த இயக்கத்தில் முதலமைச்சராக பதவியை வகித்து இந்த இயக்கத்தை உடைக்கிறதுக்கு முன் வந்த பன்னீர்செல்வத்தை உண்மையிலேயே ஆன்மா மன்னிக்காது சார். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது சார். நன்றி திரு தங்க தமிழ்ச்செல்வன். இணைப்புல இருங்க, தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இருங்க, உடைச்சிடக்கூடாது. இணைப்புல இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். அவருடைய அணியோடு அவர் வந்து ஆளுநரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். அவருடைய ரெப்ரசன்டேஷனையும் ஆளுநர் கேட்க போகிறார். ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 10 அமைச்சர்கள் வந்து அவர்களுக்கான ஆதரவு கடிதத்தையும் கொடுத்து, மீண்டும் ஒரு நினைவூட்டல் கடிதத்தை கொடுத்து எங்களை ஆட்சி அமைக்க அழையுங்கள் என்கிற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். 2 பேருடைய கோரிக்கைகளையும் கேட்டு ஆளுநர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதுதான் இப்போது இருக்கிற கேள்வி. தொடர்ந்து ஆளுநர் முடிவுக்காகத்தான் தமிழகம் முழுவதும் காத்திருக்கிறது. அவர் ஒரு கம்போசிட் ஒரு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு ஒரு சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி ஒரு பலத்தை நிரூபிக்க சொல்ல போகிறாரா, அல்லது யாரை ஆட்சி அமைக்க அழைக்கப் போகிறார் என்பது குறித்தான கேள்விகள் தொடர்ந்து இருக்கின்றன. திரு பன்னீர்செல்வம் அணியிலும் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன.
தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு கனகராஜ், அதே போல அதிமுகவிலிருந்து திரு ஆவடிக்குமார், அதற்கு முன்னதாக பன்னீர்செல்வம் அணியிலிருந்து வந்திருக்கிற திரு மாத்ருபூதம் அவர்கள்ட்ட கேள்வி. திரு தங்க தமிழ்ச்செல்வன் குறிப்பிடுறாரு, நீங்க எங்ககிட்ட பேசுறீங்க, அந்த அளவுக்கு சுதந்திரமாக தான் இருக்கிறோம், அவர் பழிவாங்குவதற்காக முதலமைச்சர் தன் கையில் இருக்கிற காவல்துறையை இப்படி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார். அவர் சுதந்திரம் சொல்லும்போதே அவருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் தான் சொல்கிறார் அந்த வார்த்தைக்கு. ஏன்னா அவர் சுதந்திரம் சொல்லும்பொழுது அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும், ரொம்பவும் சுதந்திரமாக இருக்கும், எல்லாரும் எங்களுடைய அப்ஜெக்டிவே அதிமுகன்ற பார்ட்டி உடையக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறவர் தாராளமாக அவங்க கான்ஸ்டியூன்சிக்கு போகலாம், இல்லை எம்எல்ஏ ஹாஸ்டலில் போயிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் ஒற்றுமையாக இருக்காங்களே, அதில் தான் அவர் எங்கே வேணாலும் இருக்கலாம்ல, அவங்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லையா? அது அங்கே இருக்கிறது சுதந்திரம் இல்லைன்னு மக்கள் ஃபீல் பண்ணும்போது, ஒரு அப்ஜெக்ஷன் வரும்போது, இப்போ உதாரணத்துக்கு சசிகலா உங்களை போன்றவர்கள் சசிகலா மேடம் சீஃப் மினிஸ்டர் வரக்கூடாதுன்னு எங்கே ஆரம்பிச்சது? தமிழ்நாட்டு மக்கள்கிட்டேருந்து ஆரம்பிச்சது. அங்கேருந்து அந்த இது கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி ஆரம்பிச்சு தான் அது பெருசாச்சு. அதே மாதிரி மக்களுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங் வரும்போது எதுக்காக அங்கே இருக்காங்க அப்படின்னும் போது தன் மேலே ஒரு பழி, நம்ம தான் இல்லை, நம்ம சுதந்திரமா இருக்கும், போலாமே, நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம், நாங்க ஒற்றுமையா இருக்கோம், இருங்க சார் ஒரு நிமிஷம், ஒற்றுமையா கேகேஎஸ்எஸ்ஆரும் செங்கோட்டையனும் கூட்டிட்டு போனாங்கல்ல, அப்ப எதுக்காக கூட்டிட்டு போனாங்க? நான் இப்பயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், அது வரலாறோட ஒற்றுமையா இருக்கிறோம்னு சொல்றவர் அவரே. அவர் நிறைய வார்த்தை சொன்னார், நாங்க ஒற்றுமையா இருக்கோம், எல்லாம் சுதந்திரமா இருக்கும், எங்களை யாரும் இது செய்ய முடியாது. திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க ஏன் சொல்றீங்க? கண்டிப்பா அவங்க பொதுச் செயலாளர் கிடையாது, ஆக்சுவலி அந்த அப்பாயின்மெண்ட் டெம்பரரி இல்லங்க. அப்ப அந்த அப்பாயின்மென்ட் கொடுத்த நீங்க இப்ப எதிர்ப்பதற்கு அவங்க ஏன் இருக்க கூடாதுன்றீங்க? அவங்க அரசியல் வாரிசா இல்லன்னு எப்படி சொல்றீங்க? உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா மேடம் இறந்த அன்னைக்கு இரவு திரு பன்னீர்செல்வத்தை போயிட்டு 2-3 வாட்டி நீங்க தான் முதலமைச்சரும் கேட்டிருக்காங்க. அவங்க 3 வாட்டி கேட்டப்புறம் தான் இவர் எஸ்னார். ஏன் கேட்டாங்க அது கவனிக்கணும். ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு அவருக்கு இருக்கு. ஜெயலலிதா மேடம் 2 வாட்டி அவர் முதலமைச்சர் ஆக்கி தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவர் அக்செப்ட் பண்ணி இந்த லாஸ்ட் 2 months அவரோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்டா இருக்குன்னு எல்லாரும் எதிர்கட்சிகளும் சொல்லி அப்படி ஒரு இருக்கும்போது இந்த நேரத்தில் நம்ம சீஃப் மினிஸ்டர் போனா போயிடும். அதுக்காக 2 மாசம் எப்பங்க பார்த்தாங்க, பிரெடிக்ட் பண்ணாங்களா? நான் கற்பனையில 2 மாசம் நல்லா பண்ண போறாரு. நான் இப்ப ஆட் பண்றேன், ஓகே. பட் அது வரைக்கும் ப்ரூவன் ரெக்கார்ட் ரெண்டு வாட்டி ஜெயலலிதா மேடம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா இன்னொரு அவங்களுக்கு உளவுத்துறையில வந்திருக்க இன்ஃபர்மேஷன் அவங்க போக முடியாது. இல்ல, ஏன் கேள்வி என்னன்னா, சசிகலா அவர்களை ஏன் கட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது அல்லது முதலமைச்சரா வரக்கூடாதுன்னு உங்க அணி வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்ன? கண்டிப்பா, அதாவது பன்னீர்செல்வம் ஐயா சொல்றது என்னன்னா, மக்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறேன். இதுதான் அவர் ஆரம்பத்திலேயும் சொல்றேன், நான் தனியாக நின்று போராடுகிறேன், மக்கள் என்ன சொல்றாங்க, மக்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லும்போது இந்த மக்களுடைய ஃபீலிங்கை சசிகலா மேடம் இருக்கக்கூடாதுன்னு தான் அது கிளாரிட்டியா இருக்கு. எவ்வளோ இல்லைங்க, அவங்க 33 வருஷம் நான் கூட இருந்தேன், கூட இருக்கிறதுன்றது அவங்க உதவியாளராக இருந்திருக்காங்க, அவ்வளவுதான். தவிர இவர் பதவியெல்லாம் இப்ப நீங்க உங்களை 2 முறை முதலமைச்சர் ஆக்கிய போது அவர் உதவியாளராக இருந்தது தெரியல, உங்களுக்கு பொறுப்பு 3வது முறையா முதலமைச்சர் கொடுத்த போது அவர் உதவியாளராக இருந்தது தெரியல. ஜெயலலிதா மேடம் இவர்கிட்ட நீங்க எங்கிட்டே டைரக்டா டீல் பண்ணலாம் தான் சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் டைரக்டாவே எங்கிட்ட டீல் பண்ணலாம், சசிகலா மேடம் அவங்க கூட இருந்ததுல ஒரே நிமிஷம் சார், கூட இருந்தாங்க, நீ உங்க கருத்துப்படி உதவியாளராக தான் இருந்தாங்கன்னா 33 வருஷம் கூட இருந்த ஒருத்தரையே உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, அவங்க ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் வாரிசாக வர முடியாது அப்படின்னா அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட தீபாவை தேடி அவருடைய சமாதி வரைக்கும் போறீங்களா? அத்தனை கட்சி தலைவர்களும் சேர்ந்து திரு பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மொத்த சீனியர் லீடர்ஸும் போய் இவங்களை கூட்டு வரீங்களே, இது எந்த விதத்துல சரியா கூட? அவங்க அவர் தீபாவை தேடி போகல, தீபான்றவங்க இவரை தேடி வரும்போது உங்களை சந்திக்க நான் நேற்று நிகழ்ச்சியில சொன்னேன், உங்களை சந்திக்க திரு பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்க திரு மதுசூதனன் எங்க வந்தாரு? உங்களுடைய இல்லத்திற்கு வந்தார். அதே போல பொன்னையன் எங்க வந்தாரு? மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தவர் உங்க வீட்டுக்கு வந்தாரு. மாஃபா பாண்டியராஜன் இப்ப கல்வி அமைச்சர், கேபி முனுசாமி மூத்த தலைவர், எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா தீபாவை தேடி யார் போனா? நீங்க அங்க வந்தீங்க. மாஃபா பாண்டியராஜனோ இல்ல மதுசூதனோ தனியாக வெளியில இருந்து ஒரு கட்சியோ தனியாக இல்ல, அவங்க எல்லாம் பார்ட் ஆஃப் ஏடிஎம்கே இருக்கிறதுனால அப்படி வராங்க. தீபான்றவங்க இந்த தீபா மேல இவ்வளவு அக்கறை இருக்குல்ல, நான் என்ன கேக்குறேன்? அக்கறையே இல்லது. அதாவது நம்மள்ட்ட வரவங்களுக்கு நம்ம
கண்டிப்பாக கை கொடுக்கும். சார் நான் மதிக்கிறேன் சார். உங்களுடைய நீங்க வந்து உங்களை மதித்து வருபவர்களை மதிக்க வேண்டும். இந்த மதித்து வரக்கூடிய தீபாவை 75 நாட்கள் அப்போலோ மருத்துவமனை வாசல்ல தடுத்து நிறுத்தியது யார்? அப்போ ஏன் நீங்க கூப்பிட்டு போல? இவரே சொல்லிருக்காரு, எனக்கே தெரியாது, நான் அப்போலோ ஹாஸ்பிடல்ல நானும் போய் 75 நாட்கள் உங்களுடைய தலைவியை பார்க்க முடியல. நான் கேக்குறேன் சார், 75 நாட்கள் உங்க தலைவியை பார்க்க முடியலன்னா அந்த தலைவி மீது அவ்வளவு பற்றுதல் வைத்திருந்த 2 முறை முதலமைச்சர் ஆக்கிய அவர் மட்டும் இல்ல, அத்தனை தலைவர்கள் இன்னைக்கு சொல்றீங்கல்ல, உடனடியா அன்னைக்கே சொல்லிருக்கணும்ல, உங்க தலைவி மேல உங்களுக்கு மரியாதை இருக்கு, உங்க நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்குன்னா இப்படி ஒரு நெருக்கடி இருக்குது, நாங்க அவங்களை சந்திக்க முடியல, அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு என்னைக்கு சொல்வீங்க? முதலமைச்சர் பதவியில இருந்து விலகடப்புற சொல்வீங்களா? அவர் கூட இப்ப சொல்ல, அவர் என்ன சொன்னார்னா ஹாஸ்பிடல்ல பத்தி எனக்கு நான் ஒன்னும் குறை சொல்ல, மக்கள் சொல்றதுக்காக தான் நான் ஒரு என்கொயரி போடணும் சொல்றேன். அப்படிதான் தலைவர்கள் என்ன சொல்றீங்க? பன்னீர்செல்வம் தலைவர்கள் என்ன சொல்றோம்? மக்கள் 60 நாட்களுக்கு பிறகுதான் நம்ம வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சையில் ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்களை எழுப்புவோம்னா நம்ம அவங்க மேல என்ன மரியாதை வச்சிருக்கோம், என்ன நம்பிக்கை வச்சிருக்கோம்? சிகிச்சை மேல இவர் சந்தேகம் எழுப்பலை. இவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய மக்கள் எங்கள்கிட்ட சொல்லும்போது அதுக்கு ஒரு என்கொயரி போடலாம், அது தப்பு இல்லை, அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இப்போ நிறைய மக்கள் சேர்ந்து தீபா அவர்களை நீங்க தீபா அவர்கள் இவர் இப்ப பன்னீர்செல்வம் என்ன சொல்றாருன்னா, இவங்க அணியில இருந்து இந்த ரிசார்ட்ஸ்ல இருக்கிற எல்லாரையுமே சொல்றீங்களா, இவ்வளவு சொல்லும்போது தீபா 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், 3வது முறை இப்ப முதலமைச்சர், காபந்து முதலமைச்சர். உங்களுக்கு தெரியாதது இல்ல, நம்பர் வேணும். சட்டமன்றத்தில் நீங்க நிரூபிக்கிறதுக்கு எண்ணிக்கை முக்கியம். இவ்வளவு நாள் இவ்வளவு பேசுறீங்க, இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகுது. நீங்க என்ன சொன்னீங்க? தீர்ப்பு வந்தால் எல்லாம் மாறிடும், தீர்ப்புல குற்றவாளின்னு தண்டிக்கப்பட்டு இன்னைக்கு சிறைக்கும் போயிட்டாங்க. இதுவரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்க பக்கம் வரல. அப்ப உங்களுக்கு ஆதரவு எப்படின்றது கவனிக்கணும். நீங்க வருவாங்க எப்படின்னா, கண்டிப்பாக சட்டமன்றத்தில் எண்ணிக்கை எடுக்கும்போது வருவாங்க. ஏன்னா பிசிக்கலி நீங்க ஒரு இடத்துல எல்லாத்தையும் அடைச்சு வச்சுட்டு காவல்துறை 2 முறை இன்னைக்கு கூவத்தூர் விடுதிக்கு போயிருக்காங்க. நேற்றைக்கு போனாங்க, 300 அதிரடிப்படை வீரர்கள் போனாங்க, எஸ்பி போனாங்க, ஐஜி போயிருக்கிறாரு, இன்னைக்கும் போய் விசாரணை நடந்திருக்கிறது. இதற்கு பிறகும் அவங்க அங்க அடைச்சு வச்சிருக்காங்க, அவங்க சுதந்திரமா இல்லை அப்படின்னு சொல்ற ஆர்குமெண்ட் ஜஸ்டிஃபைபிளா இருக்கு. கண்டிப்பாக காவல்துறை போனதுனால அவங்க சுதந்திரமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சுதந்திரமா இல்லைன்றதுக்கு சின்ன எக்ஸாம்பிள், தாராளமா அவங்க வெளியில போட்டோமே, நான் சுதந்திரமா இருக்கேன்னா நான் தாராளமா வெளியில போவேன். நான் என்னைக்கு சட்டசபை என்ன கூப்பிடுறாங்களோ அங்க எங்க இருந்தாலும் நான் வருவேன். இது இன்னும் அமெரிக்காவுக்கு போயிட்டு நான் ஃபிளைட்டை பிடிச்சுன்ற மாதிரி பேசுறாங்க அவங்க எல்லா. ஏன் 2016ல ஜெயலலிதா மேடம் எப்படி கவர்னர் போய் பார்த்தாங்க? எல்லா எம்எல்ஏவும் ஒரு இடத்துல அடைச்சிட்டு பார்த்தாங்க இல்லையே, எல்லாம் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாச்சு, எம்எல்ஏலாம் எங்கெங்கேயோ தான் இருந்தாங்க. அதே மாதிரி இவங்க ஃப்ரீடம், நாங்கள் ஃப்ரீடமாக இருக்கோம் அப்படின்னா தாராளமாக வெளியில் போங்க. அப்ப நீங்க இதெல்லாம் கேட்ட கேள்விக்கு இல்ல ஏன் கேள்வி என்னன்னா, அவங்க பிடிச்சு வச்சிருக்கணும்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு விடுதியில கொண்டு போய் பிடிச்சு வைக்க முடியாதா? எப்படி 12 பேர் வந்தாங்க உங்களுக்கு? அதுதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரலன்னா இதற்கு பிறகும் எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? இன்னைக்கு வந்து 125 பேருடைய கையெழுத்தோட நாங்க கொடுக்கிறோம்ன்றாங்க சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு அங்க பிரஷர்ல இருக்காங்க எல்லாரும். இப்ப எம்எல்ஏஸ்க்கெல்லாம் ஒரு பிரஷர் பிளஸ் பிளஷர் ரெண்டும் அங்க இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க உங்க அணியில இருந்து மிரட்டல் வருதுன்னு சொல்லுவாங்க சார். அது யார் சொல்றா? 124 பேர் வந்து சொல்லல. அவங்களுக்கு ஒரு நீங்க சொன்ன ஆர்குமெண்ட்ல இல்ல ஒருத்தர் சொல்றாரு எங்க எம்எல்ஏக்களை பேசுங்க, எங்க பேச விட்டாங்க? திரு மாத்ருபதி, நான் என்ன கேக்குறேன்னா, நானும் இல்ல திரு நம்ம தேவசகாயம் போன்றவர்களும் ஜஸ்டிஸும் சொன்னாங்க, எல்லோருமே சொல்றது சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் சுதந்திரமாக இருக்கணும், ஒரு இடத்துல அடைச்சு வைக்கப்படக்கூடாது, மக்களை அவங்க சந்திக்கணும், தொகுதிக்கு அவங்க போகணும், இதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. நீங்க சொன்ன ஆர்குமெண்ட் எல்லாமே நேற்றைக்கு அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகும் யாருமே வரலன்னா உங்களுக்கு ஆதரவு எங்க இருக்குங்கிற கேள்வி வருதா இல்லையா? உங்களுடைய ஆர்குமெண்டோட பலம் குறையுதா இல்லையா? உதாரணத்துக்கு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நேற்று நீங்க என்ன சொன்னீங்க? தீர்ப்பு வரட்டும், எல்லாரும் வந்துருவாங்க. இல்ல சார், தீர்ப்பு வந்துரட்டும், தீர்ப்பு வந்த உடனே வந்துருங்க. இன்னும் பயம் வரும். உடனே ஆஜரான கோர்ட்ல சொல்லி நேத்து போகாம இருக்க பட்சத்துல இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் இன்னும் பயம் வரும், கண்டிப்பாக பயம் வரும். அதனால நீங்க எம்எல்ஏ வந்து பயத்துல இல்லன்னு சொல்லவே சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். அவர்கிட்ட கேட்டு வந்துடுறேன். இல்ல இதை நேரடியா சொன்னா இது ஒரு பிரச்சனை முடிஞ்சு போகும். அடுத்த பிரச்சனை சொல்லுங்க. மரியாதைக்குரிய மாத்திருபோதும் அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு அவருக்காவது புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. அவர் ஆரம்பத்தில் சொன்னாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தற்காலிக பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்கள் இருக்கிறார்கள் சொன்னார். நான் சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்திட்டங்களை முழுமையாக தெரிந்தவன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க நிலையிலே இருந்து இன்று வரை எல்லா நிகழ்வுகளிலும் என்னை ஈடுபடுத்தி கொண்டவன் அல்லது உள்வாங்கி கொண்டவன் என்ற முறையில் நான் சொல்கிறேன். அப்படி ஒரு பதவி இல்லவே இல்லை. பொதுச் செயலாளர் மட்டும்தான், நிரந்தர பொதுச் செயலாளரும் இல்லை.
தற்காலிக பொதுச் செயலாளர் இல்ல. உங்களுக்கு தெரியாது, நீங்க பேசாதீங்க. நான் பேசி முடிச்ச நீங்க அதெல்லாம் பேசாதீங்க. நீங்க அதெல்லாம் பேசாதீங்க. நீங்க ஏதாவது ஒரு பொதுக்குழுக்கு வந்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்துருக்கீங்களா? நீங்க பேசாதீங்க. நீங்க பன்னீர்செல்வத்துக்கு யார் பேசுறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம். நினைச்சா பிஜேபியில பேசுவாரு, நினைச்சா வந்து இல்ல அதெல்லாம் வேண்டாம் விடுங்க. இல்ல நான் நடந்த சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இல்ல, அது பத்தின விஷயம் இல்ல. இது வந்து உங்க கட்சியில நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க. நீங்க போய் கேளுங்க. சரி, திரு மாத்ருபதம் அவர் பேசிட்டு நீங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. திரு மாத்ருபதம் வேலைய பாருங்க. இல்லங்க இல்ல நல்லவா இருக்கு. ஒரு விவாதம் இல்லங்க. அவர் கட்சியினுடைய தனிமனித விமர்சனங்களை விட்டுட்டு அதுல மாற்று டீச்சர் படிச்சு வந்தோம். திரு மாத்ருபதம் ஃப்ரெண்ட் அவரே நீங்க சொல்லுங்க திரு குமார். இல்ல விஷயத்துக்கு வாங்க. உங்க தனிப்பட்ட ரெண்டு பேருடைய பிரச்சனை எது இல்லங்க. நான் கட்சியினுடைய நிகழ்வு சொல்றேன். அதுல நீங்க வந்து தவறு இருந்தா நீங்க அது விளக்க சொல்லுங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அப்படி இல்லன்னு ஒரு சொல்ற அளவுக்கு அவருக்கு தொடர்பு இல்லைன்ற. சரி, தற்காலிக பொதுச் செயலாளர் இல்ல, அப்படி ஒரு பதவி கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து இயக்கங்களையும் கட்டுப்படுத்துகின்ற பொறுப்பும் கடமையும் பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் இருக்கு. இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் பதவி வெற்றிடம் இருந்தது, காலியானது. அந்த பதவி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து உறுப்பினர்களும் வாக்களித்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுக்கு முன்னால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்காளர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த வாக்காளர்களுக்கு ஒரு அடையாள சீட்டு தரப்பட வேண்டும். அதை தந்ததற்கு பிறகுதான் இவங்க தான் வாக்காளர் பிறகுதான் அவங்க வாக்களிக்க. இதெல்லாம் நடைமுறை இருக்கு. அதுதான் நடைமுறை. சரி, நடைமுறை இதுதான் நடைமுறை. இப்ப நம்ம கேள்வி அங்கேயே வரலங்க. நான் முடிச்சேன். நீங்க பொதுச் செயலாளரா இருக்கீங்க. அந்த வாதத்துக்கு நான் சொல்றது வர ஒரு நிமிஷம் விடுங்க. அது இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் இல்லாமல் கட்சி இயக்கமே முடியாது. எல்லாவற்றையும் பொதுச் செயலாளர் தான் அறிவிக்கிறதுல இருந்து அதை செயல்படுத்துறது எல்லாமே அவருடைய கடமை. அவர் தான் செய்ய முடியும், வேற யாருமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனடியாக பொது கட்சியினுடைய அமைப்புகள், மாவட்ட கழகங்கள், ஒன்றிய நகர கழகங்கள்லாம் சேர்ந்து அந்த வெற்றிடத்தை தீர்மானம். இதெல்லாம் தான் நம்ம தொடர்ந்து 60 நாளா பேசிட்டு இருக்கோம். தொடங்குறீங்க. இதெல்லாம் போட்டதுக்கு பிறகு கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுவை இந்த மாவட்ட கழகங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இதை கூட்டுறாங்க. கூட்டுறதுல தீர்மானம் முன்மொழியப்படுகிறது. அந்த தீர்மானத்தை வடிவமைத்தவர் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதுல என்ன வாசகம் இருக்குன்றத அவர் மறுபடியும் எடுத்து பார்க்கணும். ஊடகங்களுக்கு தந்திருப்போம். அதுல என்னன்னா, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அந்த பொறுப்பை மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் அந்த பொறுப்பில் நியமிக்கப்படுகிறார். இந்த வாசகம் இருந்தது. அதை முன்மொழிஞ்சு இருங்க நான் முடிச்சிடறேன். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த இடத்துல சின்னம்மா அந்த நிகழ்ச்சியோடு கலந்துக்கல, பொதுக்குழுல இல்ல. நீங்க வீட்டுக்கு போய் கூப்பிட்டீங்க, வீட்டுக்கு போய் கொடுத்து காலில விழுந்து எல்லாத்துக்கும் வழிகாட்டினது ஓ பன்னீர்செல்வம். சரி, நான் இப்ப என்ன கேக்குறேன், இதையெல்லாம் வழிகாட்டினார் திரு ஓ பன்னீர்செல்வம். அவர் மேல நிறைய விமர்சனங்களுக்கு நான் அந்த கேள்வியில தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு துணை பொதுச் செயலாளரா ஒரு நியமனம் நடந்திருக்கு. அதுக்கு யார் வழிகாட்டினாங்க? பொதுச் செயலாளர் எல்லா பதவிகளுக்கும் நியமிப்பதற்கு அதிகாரம் உண்டு. எல்லா நிர்வாகிகளையும் நியமிக்கலாம், புதிய பதவிகளை உருவாக்கலாம், புதியவர்களை நியமிக்கலாம். கட்சியில் அதிமுகவில் உறுப்பினராக விண்ணப்பிக்கலாமே தவிர அதிமுகவில் உறுப்பினராக சேர்ந்ததாக இல்ல. பொதுச் செயலாளர் அனுமதித்தாதான் ஒருத்தர் உறுப்பினராக சேர்க்க முடியும். இல்ல, இப்ப எனக்கு என்னன்னா, என் கேள்வி என்னன்னா, இந்த இப்போ அதிமுக ஜெயலலிதா அவர்கள் வழியில தான் நடக்குது. நிச்சயமா ஜெயலலிதா அவர்கள் வழியில தான் நடக்குது. நிச்சயமா உறுதியா ஜெயலலிதா அவர்கள் தான் கட்சியிலிருந்து டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களை வெளியேற்றினார். இன்னைக்கு அவரை இன்னைக்கு உறுப்பினர் ஆக்குறீங்க, உடனடியா பொறுப்பு கொடுக்குறீங்க. அப்ப இதை எப்படி ஜெயலலிதா வழியில் நடத்துகிற ஒரு அதிமுக நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவது பொதுச் செயலாளர் என்ற முறையில் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒருத்தர் நீக்கிறதுக்கு சேர்க்கறதுக்கு உரிமை இருக்கு. அவங்களுக்கு நான் கேட்டது அவருடைய வழியில நடக்கிற கட்சியாங்கதான் நான் கேட்டேன். உரிமை இருக்கு இல்லங்கிறதுக்குள்ள நான் வரல. எத்தனையோ பேரை நீக்கி இருக்காங்க, சேர்த்திருக்காங்க. நீக்கிறது அவங்கள துப்புரவா விளக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் கடைசி வரைக்கும் அவங்க இருந்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்களா இல்லையா? அதுக்கான சூழல் வரல.
இன்றைக்கு தேவை வந்திருக்கு. இன்றைக்கு இருக்கிற பொதுச் செயலாளர் அனுமதித்ததை அம்மா அனுமதித்த மாதிரி தான். இன்னொன்று சொல்கிறேன், ஏன் வந்து டிடிவி தினகரன் இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் அதை பத்தி பேசலாம். நான் நாகராஜ் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். இல்ல திரு மாத்ரு நான் பேசலாம்ல இருங்க. இப்போ இந்த ஆளுநர் இப்ப இந்த இல்லங்க நம்ம பேசலாங்க, நிறைய பேசிட்டு வந்த பிரச்சனை இதோட முடிஞ்சா ஒட்டி வர்றது ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணா திரு மாத்ரு. நான் பேசுறேன், உங்களுக்கான கேள்வியில நான் கேட்கிறேன். முக்கியமான சொல்லுங்க. அதாவது திரு பன்னீர்செல்வம் ஐயா முதலமைச்சர் இப்ப அவர் இவங்க சொல்றாங்க அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டாங்கன்னு. சரி, ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது அடிப்படை இது உரிமையில் நீக்கப்படுகிறவங்களுக்கெல்லாம் பதவி இல்லாமல் இருந்திருக்கு எவ்வளோ பேருக்கு. இப்போ இவர் பதவியில் இருக்கும்போது இவர் எந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னு இவருக்கு எடுத்திருக்காங்களா? கவர்னர் சொல்லியிருக்காரா? யாரும் சொல்ல. அவர் தான் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர்னா அவர் தான் அதிமுக. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல அதிமுக இருக்கு. ஆனா நீக்கிட்டோம் சொல்றதெல்லாம் ஒரு தவறான அதிகாரம் இல்ல. பன்னீர்செல்வம் இல்ல ஒரு சொல்லிட்டீங்களா சார்? ரொம்ப குறைவா இருக்கீங்க. இல்ல ஒரு தவறான தகவல் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது புரட்சி தலைவி அம்மா எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி ஒரு தப்பான செய்தி. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுப்பணித்துறையை ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்தாங்க. அவங்க கிட்ட இருந்து ஏன் எடுத்தாங்க? மகன் ரவீந்திரநாத் மாவட்ட இளைஞர் பாசறை நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு நாகராஜன், இப்போ ரெண்டு பேருமே இப்போ திரு பன்னீர்செல்வம் அவர்களும் ஆளுநரை பார்த்துட்டு கிளம்பிட்டாரு. ரெண்டு பேரும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த காலதாமதம் என்பது விமர்சிக்கப்படுகிறது. அதனுடைய பின்னணியில பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதுங்கிறது தான் தொடர்ந்து வைக்கப்படுற குற்றச்சாட்டு. இதற்கு பிறகாவது இன்னைக்கு ஜெட்லி சொல்லியிருக்காரு 2 நாட்கள்ல ஒரு ஆட்சி அமைக்க வழிவகுப்பார் அப்படின்னு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பாக்குறீங்களா நீங்க? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முதல்ல வந்து சசிகலா ஓபிஎஸ் அப்படிங்கிற நிலைமை மாறி இப்போ சசிகலா எடப்பாடி பழனிசாமிங்கிற நிலைமை உருவாயிருக்கு. அப்படி இல்லைன்னா அப்புறம் எப்படி? சசிகலா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமின்னு நிலைமை உருவாயிருக்கு. இப்போ அவங்க மேலே வழக்கு இருக்குன்னு காத்திருந்த காலம் இப்போ ஒரு வாரம் தமிழக மக்கள் எல்லாம் இதை ரொம்ப அனுமதிப்பாங்க. கவர்னர்னு ஒரு சாதுரியமான முடிவு, சிறந்த சட்டப்பூர்வமான ஒரு தாமதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ இல்லாட்டி பெரிய ஒரு அவமானம் தான் மறுபடியும் வந்திருக்கும். மறுபடியும் இவங்களை நியமித்து மறுபடியும் வழக்கில் அவங்க கைது செய்யப்பட்டு பெங்களூருக்கு சென்ற பிறகு புதிய முதலமைச்சர், புதிய மந்திரி சபை என்ற ஒரு சூழ்நிலையை தமிழகத்தும் இன்றைக்கு தவிர்த்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஆளுநரின் பொறுமையான நடவடிக்கை என்றுதான் காரணம். ஏற்கனவே தலைமை வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார். இது வந்து இப்போ சொல்லலை, இன்றைக்கு சொல்லலை, ஒரு வாரத்துக்கு முன்பே சொல்லிவிட்டார். இரண்டு அணிகளையும் பெரும்பான்மை பலத்தை சட்டமன்றத்தில் நிரூபிக்க செய்ய வேண்டும் என்ற முகில் ரோத்தகி அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பே சொல்லிவிட்டார். அதே கருத்து அப்படியே பலமடைந்து இப்பொழுது இவர் தமிழகத்தில் இருக்கிற முக்கிய ஆலோசனைகளை கலந்து கவர்னர் அந்த முடிவை தான் எட்டக்கூடிய சூழ்நிலை இப்போ உருவாகியிருக்கிறது. இதில் பிஜேபி சொல்லியோ கவர்னரோ திட்டமிட்டு தாமதப்படுத்துவதற்கு எந்த விதமான காரணம் இல்லை. ஒரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிற பொழுது அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்க்க வேண்டும். பொதுவாக ஒரே கட்சி, அங்கே இருக்கிற எதிர்கட்சி ஆளுங்கட்சி யாருக்கு அதிகமான பலம் இருக்கிறது, அவர்கள் வந்து கவர்னரை சந்தித்து என்னை கூப்பிடுங்கள் உன்னை கூப்பிடுங்கள் என்று சொல்வது வழக்கமான ஒன்று. ஆனால் இன்றைக்கு ஒரே கட்சி இரண்டாக உடைந்து யாருக்கு ஆதரவு இருக்கின்ற சூழ்நிலையை கவர்னரை சிந்திக்க வைத்திருக்கும். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் 12 பேர் மாண்பு முதல்வருடைய அணிக்கு போய் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருக்கிற ஒவ்வொருவராக தினசரி ஒவ்வொரு காட்சி மாறுகிறது, ஒவ்வொருவராக போய் அங்கே அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அங்கே மாபா பாண்டியராஜன் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக பேட்டி கொடுத்தவர் அங்கே உட்கார்ந்து கொண்டு சசிகலாவுக்கு எதிராக பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். சரி, இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் என்ன ஆலோசனை சொல்றார் என்று கவர்னர் எதிர்பார்த்திருப்பார். ஆனால் எல்லா அரசியல் கட்சியிலும் ஆளுக்கு ஒன்றை சொல்கிறார்கள். அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களை அவர் கேட்க தேவையில்லை. அவர் பொதுவாக லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்பாரு. 3 பேர்ட்ட கேட்டிருக்காரு. முகில் ரோத்தகி கிட்ட கேட்டிருக்காரு, சோலிசிட்டர் ஆஃப் கிட்ட கேட்டிருக்காரு, மோகன் பராசர் கிட்ட கேட்டிருக்காரு. முடிவெடுக்க வேண்டியது நீங்க கேட்டிருக்காரு. அதெல்லாம் கேட்டிருக்காரு. இங்க இருக்கிற சூழ்நிலை ஆளுநருக்கு நினைவூட்டல் கடிதம் அனுப்பியிருக்கிறார் நவநீத கிருஷ்ணன். நினைவூட்டும் அளவிற்கு தான் ஆளுநருடைய மாளிகை நினைவூட்டு கடிதங்கிறது இல்ல. நேற்று தப்பித்து வந்த ஒரு சரவணன் போய் சட்டமன்ற உறுப்பினர் மதுரை தெற்கு என்னை நான் மாறுவிடத்தில் வந்தேன்னு சொல்றாரு. அங்கே கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்றாரு. காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு, என்னை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு எடப்பாடி பழனிசாமி உட்பட அங்க இருக்கிற எல்லாரையும் விசாரணைக்கு போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல் எல்லாம் மாறணும். இதெல்லாம் ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கு.
சட்டப்பூர்வமாக நம்ம எடுக்கிற முடிவில் நாளைக்கு தமிழகத்திலே ஒரு குழப்பம் வந்துவிடக்கூடாது, ஒரு நிலையான ஆட்சி வர வேண்டும் என்ற நல்ல சிந்தனையில் ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போக சொல்லி முகுல் ரோத்தகி சொல்லி 4 நாள் ஆச்சு. ஒரு வாரத்துல பண்ணுங்கன்னாங்க. நீங்க உங்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லையா? யாருக்கிட்ட எண்ணிக்கை இருக்கு, பிரச்சனை இருக்கா? போக வேண்டியது. அதுக்கு காரணம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஏற்கனவே 4ஆம் தேதி சசிகலா அவர்கள் தீர்ப்பு வந்துருச்சுங்க. புதிதாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை நேற்றுக்கே நேற்றுதான் தீர்ப்பு வந்திருக்கு. நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து பொதுவாக ஒரு எண்ணிக்கை இருக்கு அப்படின்னா உடனடியாக அழைப்பு. நேற்றுக்கு புதிய ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை கொண்டு போய் கையெழுத்து கொடுத்தாச்சு, ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாச்சு. இன்னைக்கு மறுபடியும் ஒரு அதுக்கான நினைவூட்டல் கொடுக்க வேண்டிய அளவுக்கான தேவை இருக்கான்ற இல்லன்னா நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நாங்க கூப்பிட்டு போயிட வேண்டியதில்லை. கொடுக்கிறது ஒரு பக்கம். ஆளுநர் இதுவரைக்கும் என்ன நடக்குதுங்கிற ஒரு வார்த்தை சொல்லாதது அங்க பிரச்சனை. நீங்க இதுதான் எனக்கு இருக்கு. இப்ப நான் வந்து இதெல்லாம் லீகல் எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் வாங்க வேண்டி இருக்குது. இதுக்கு காலமாகும். இதெல்லாம் நான் யோசிக்கிறேன். ஏதாவது ஒரு செய்தி வரணும்ல. எதுவுமே இல்லாத போதுதான் இந்த குற்றத்தை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்குள்ள முழு அதிகாரம் அங்க இருக்கிறது. டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குங்கிறது யாரும் மறுக்கல. நிச்சயமா இருக்கு. நிச்சயமா தினசரி ஒரு கருத்தை இங்க இருக்கிற ஓபிஎஸ் அணி போலவோ அல்ல சசிகலா அணி போலவோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கருத்து சொல்ல முடியாதுல. பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட்ல எந்த கருத்துமே சொல்ல வேண்டாமா இருக்கு முடியுமா? அப்படி சொல்லி தமிழக மக்களை குழப்ப வேண்டிய நிலை இல்லை. ஒரு வாரம் 10 நாள் என்பது மிகப்பெரிய ஒரு நீண்ட நாள் தான். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நிச்சயமா பெரிய நாள். நிச்சயமாக இல்லை. யாரை அடைத்து வைத்திருந்தாலும் ஃபைனான்சியல் இயர் தொடங்கி இருக்கோம் சார். இன்னைக்கு இருக்கிற நிறைய கிரைசிஸ் இருக்கு. இங்க வறட்சி மாநிலமா அறிவிச்சிருக்கிறோம். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு 10 நாளா வேற எந்த பிரச்சனைகளும் ஊடகங்கள் மீதான விமர்சனமும் சேர்த்து சொல்றேன். வேற எதையும் பேசாம இத மட்டுமே பேசக்கூடிய சூழலுக்கு இன்னைக்கு மாறி இருக்கா இல்லையா தமிழகம்? ஐயா தேவசாமி ஐயா சொன்னது போல பாலிசி டிசிஷன் மட்டும்தான் மினிஸ்டர்கள் முதலமைச்சர்கள் தேவை. ஏற்கனவே அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க அந்த சம்பந்தப்பட்ட படிகளை அவங்க நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது ஒழிய இதற்காக அது மிகப்பெரிய தடை என்று சொல்ல முடியாது. பட்ஜெட் இப்ப வேணும். பட்ஜெட்ல என்ன கொள்கை முடிவு வேணும், அதுக்கு என்ன பாலிசி வேணும், அதை விடுத்து கவர்னர் ஒரு வாரம் தாமதம் என்பது தமிழகத்திலே மிகப்பெரிய குழப்பத்தை அவமானத்தை தவிர்த்திருக்கிறது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். திரு கனகராஜ், உங்களோட பார்வை இப்போ ஆளுநருடைய இந்த காலதாமதம் என்பது ஏற்கக்கூடியதுதான். இப்பவும் கூட அவசரப்பட வேண்டாம், அவருக்கான நேரம் வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம் அப்படின்னாங்க. ஒரு பக்கம் இந்த ஒட்டுமொத்த அரசியல் நகர்வுகளையும் சேர்த்து உங்களுடைய பார்வையாக கூட நீங்க முன்வைக்கலாம். நண்பர் கருநாகராஜன் பேசினார். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அவமானம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அவருக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சுப்பிரமணிய சாமி ஒரு பட்டியல் போட்டிருக்காரு. பிஜேபி எங்கெங்கெல்லாம் அடைச்சி வச்சிருந்தாங்க, எங்கெல்லாம் அடுத்த ஒரு கூட்டம் அடைச்சி வச்சிருந்தாரு. நான் சொல்லவே இல்லையே, நீங்க சொல்லாத கருத்தை சொல்றீங்க. நான் அடைச்சி வச்சாலும் சொல்லல, மத்தவங்க சொல்றத சொன்னாங்க. எவ்வளவு அடைச்சி வச்சாலும் உள்ள வந்து மனசாட்சிப்படி ஓட்டு போட்டா போதும். அது எந்த அணின்னு யாருக்கு தெரியும்? அதான் ஒன்று. ரெண்டாவது, இவ்வளவு பெரிய அவமானம் தமிழ்நாடு முழுவதும் தெரிஞ்சிருக்கு இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த வழக்கில் மிக திறமையாக நடத்தியவர் ஆச்சாரியா மனம் திறந்து சொல்லியிருக்கார். பிஜேபி எவ்வளவு நெருக்கடி கொடுத்தது அப்படின்னு. இந்த வழக்கிலிருந்து ஒரு கட்டத்தில் அவர் விலகி கூட போனார். என்னமோ இவங்க வந்து புனிதர்கள் மாதிரியான ஒரு கட்டமைப்பை எப்படி உருவாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. முக்தார் அப்பாஸ் நக்வி என்ன பேசினார்? குன்கா ஜட்ஜ்மெண்ட் வந்தோடனே உங்கள் பிஜேபி அதிகாரப்பூர்வமான பேச்சாளர் எடுத்து பாருங்கள், அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஒன்று தெரியுமா, ஒரு கட்டத்தில் செல்வி ஜெயலலிதாவுக்காக ஆஜரானவர் ரவிசங்கர் பிரசாத். இதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் பேசணும். ஏதோ அந்த குடும்பம் முழுவதும் அப்படி ஆயிடுச்சு, நாங்கள் அதுலேருந்து வேறுபட்டவங்க அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இந்த வழக்கே தப்பான வழக்குங்கிறீங்களா? நான் அப்படி சொத்து குவிப்பு வழக்கே தவறு, உச்சநீதிமன்ற நீதிபதியோட தீர்ப்பு தவறுன்னு சொல்றீங்களா? இல்லை, நீங்கள் பேசும்போது இல்லை எங்க தவறே நடக்கலைன்னு சொல்றீங்களா? இல்லை, நான் சொல்கிறேன். நீங்க அதை விட்டுட்டு வேற எங்கேயோ பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தமிழகத்தோட பிரச்சனை பேச வாங்கன்னு நக்வி சொன்னாரு, சுப்பிரமணிய சாமி சொன்னாருன்னு சொல்றீங்க. தமிழகத்திற்கு நிலை என்ன? சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்ய போறாங்க? அடுத்த முதல்வர் யாரு? அதை மக்கள் எதிர்பார்த்து தான் புதிய தலைமுறை இப்ப நம்ம கூட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ ரவிசங்கர் பிரசாத், ராம்ஜெத் மலானி அவர் கட்சியில் அவரோட கருத்தை கேட்டுட்டு திரும்ப வருவோம். நீங்க பேசுங்க. நீங்க எவ்வளவு வேற வேணாலும் பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க புனிதத்தினுடைய பிரதிநிதி கிடையாது. நாங்க புனிதத்தினுடைய பிரதிநிதி தாங்க. நீங்க சொத்து குவிப்பு வழக்கு இருக்கும் போதுதான் அவங்க எம்எல்ஏ ஆதரவுல 2 கம்யூனிஸ்ட் கட்சி 2 எம்பிஐ மேல போயிருக்கீங்க. நீங்க வேண்டான்னு சொன்னீங்களா? இது ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கு நீங்க முதலமைச்சர் சிக்கி இருக்கீங்க, 2 முறை சிறைச்சாலைக்கு சென்றிருக்கீங்க, அதனால நாங்க எம்பி ஆக மாட்டோம் சொல்லிருக்கீங்களா? நீங்க என்ன புனிதரா? திரு நாகராஜ் பேசும். நீங்க அவர் பேசி முடிச்ச பிறகு உங்க கருத்துக்களை முன்வைங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது சில பேருக்கு அவங்களுடைய லாயல்ட்டியை உடனடியாக ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இப்படி பேசுறது வருது.
நான் என்ன சொல்றேன், நீங்க என் மீது என்ன loyalty வேணாலும் இல்ல, பேசுங்க. loyalty இருக்கு. கொஞ்சம் பொறுங்களேன். எவ்வளவு யதார்த்தத்தை வேணாலும் பேசுனா இங்க என்ன நிலவரத்துக்கு வந்திருக்கோ அதை பேசாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இருங்க நீங்க மொத்தமா நீங்க நினைவு வச்சு நீங்க திரும்ப பேசலாம், அதுக்கான நேரம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தொடருங்க திரு கனகராஜ். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ அவங்க சசிகலாவுக்கு எதிராக அவர்கள் கச்சை கட்டி நின்று மாதிரியும் இது மாதிரியும் பேசுகிறாங்க. ரெண்டாவது வந்து நான் என்ன கேட்க விரும்புகிறேன், கவர்னர் அவர் இப்படி தான் இருப்பார், அவர் எடுத்துப்பார். ரொம்ப அவமானப்பட்ட காலங்களை பற்றி நீங்கள் கவலையே படுறதில்ல. தமிழக மக்கள் யோசிக்கணும்னா, கவர்னர் இப்படி இருக்காருன்னா உங்கள் கட்சியால் நியமிக்கப்பட்ட கவர்னர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்க்க வேண்டாமா? அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு கட்சியவே கூட்டிட்டு போயிட்டீங்களாங்க, ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் 30 பேரை இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போனீங்களே. உச்சநீதிமன்றம், நான் சொல்லலை, உச்சநீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா? நீங்கள் ஹோட்டல் நடத்திக்கங்க. அதாவது நான் ஜனநாயகத்தின் மாண்பை பற்றி பேசுகிறாங்களாம், எங்கேயாவது சட்டசபையை ஹோட்டல் நடத்த முடியுமாங்க? இந்த கவர்னர் சொன்னார், அருணாச்சல பிரதேஷ் கவர்னர், உச்சநீதிமன்றம் இடித்து வைக்கலையா? உத்தரகாண்டில் உங்களை பற்றி பேசலையா? டெல்லியில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நீங்கள் இயங்க விட்டீங்களா? பாண்டிச்சேரியில் கிரண்பேடி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு சர்க்குலர் போட்டால் கூட அது தப்புன்னு சொல்கிறாங்களே. நான் என்ன சொல்கிறேன், தவறு சரி என்று பேசுவது வேற. ஒரு வாரம் வர நாங்கள் பேசவே மாட்டோம், அமைதியாக இருக்கோம், இதனால தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். என்னது இது? இது இந்த 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 கேள்வியை நீங்கள் இவர் இப்படி செஞ்சுருக்கணும்னு சொன்னால் இவங்க ஏன் இந்த வரத்து வர்றாங்க? ஏதோ இவங்க ஆளுநர் காத்திருப்புக்கு சரின்றது தான் பெரும்பாலானவருடைய கருத்தாக இருந்திருக்குது. ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருகிறது, அந்த சூழலில் அவர் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அது நேற்றுக்கு நிரூபிச்சுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அவர் வந்து அவசரப்பட்டு ஒரு ஆட்சியை வந்து கொண்டு வந்திருந்தாரு அப்படின்னா, ஒரு பதவி பிரமாணம் செய்திருந்தால் அது வந்து மீண்டும் இன்னொரு தேடணும். இன்னொன்று, பதவியில் இருக்கிற ஒரு முதலமைச்சருக்கு இப்படியான ஒரு குற்றவாளி என்கிற தண்டனை வந்தது அப்படிங்கிறதும் தவறானதான் போயிருக்கு. சண்முகநாதன் நியமிக்கப்பட்டதுக்கு இப்போ யாருங்க பாவ மன்னிப்பு தேடுறது? ஒரு தவறை காண்பித்து இன்னொரு தவறை நம்ம சரின்னு சொல்ல முடியாது. இல்ல 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 நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன், ஒரு நீதிபதி ரோட்ல போகும்போது ஒரு தவறு நடப்பதை பார்த்தால் உடனே அவர் தண்டனை கொடுத்துடலாமா? உங்களுக்கு இங்கே நீதி என்பது சட்டப்படிதான் வழங்கப்படுமே தவிர உங்களுடைய மனச்சாட்சியின்படி எல்லாம் இருக்காது. நீங்க கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் என்னவோ அதுக்குள் நின்றுதான் நீங்க செயல்படணும். அதுக்குள்ள தானே இருக்காரு. எதுக்குள்ள இருக்காரு? கான்ஸ்டிடியூஷன்ல இப்போ அவருக்கு நான் என்ன சொல்றேன், நேத்துல இருந்து இப்ப ஏற்கனவே ஒரு விமர்சனம் இருக்கு, நீங்க சொல்றது மாதிரி இல்ல 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 இது கேட்டுங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் அறிக்கை இது குறித்து வந்தபோது மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு வந்தபோது வந்த ஒரு அறிக்கை இது. திரு ஜி ராமகிருஷ்ணன் அவருடைய பேர்ல 4 வரிகளில் வந்த அறிக்கை. அதில் மக்கள் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள் அப்படின்னாங்க. நீங்கள் அதுக்கு பிறகு ஆளுநர் காலம் தாழ்த்துகிறார் அப்படிங்கிறதையே வச்சுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து ஆளுநர் காலம் தாழ்த்துவது சரின்னு ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் சொன்ன கருத்து தவறுன்னு ஆயிடுது இல்லை? இல்லை இல்லை, அது கிடையாது. நீங்கள் ஆளுநர் அவருடைய வேலை என்னன்னா கான்ஸ்டியூஷன் என்னவோ அதைத்தான் பார்க்கணுமே தவிர எனக்கு இவர் பிடிக்கும் அவர் பிடிக்காது, எனக்கு 2 பேரும் ஒன்று தாங்க. என்ன இருக்கு இப்போ கூப்பிடக்கூடாது என்ன இருக்கு இந்த 24 மணி நேரத்தில் அவர் சொல்லட்டும், எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமியை கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த நிமிஷத்துல என்ன இருக்கு? யார் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிருக்காரா? இல்ல இல்ல எழுதி கொடுத்திருக்காரு, எதுவுமே பேச மாட்டேன்னு பிடிக்கும் நீங்க சொல்லுங்க சார். இல்ல எனக்கு தெரியாது. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் பிடிக்கும் பிடிக்காது கேட்டாரு என்கிட்ட. கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லிருக்கீங்க? நீங்க வாரத்துக்கு முன்னால சொன்னேன், ஆர்டிகிள் 163 கிளியராக டிஸ்கிரிப்ஷனரி பவர் இருக்குது கவர்னருக்கு. முதல்ல சசிகலா எலெக்ட் பண்ணி போகும்போது அவர் டிஸ்கிரிப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணாருன்னா, கோர்ட் ஜட்மெண்ட் வருது, பாசிபிள் டிஸ்குவாலிஃபிகேஷன், கம்ப்ளீட்டாக இன்ஸ்டபிலிட்டி ஆகும். இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா, ரிசார்ட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க, தேர் அண்டர் கம்பல்ஷன். சொல்லட்டும் அவர் இல்லை இல்லை அவர் சொல்லியிருக்கணும், சொல்லணும், நம்ம சொல்லுவார்னு நினைக்க, அது சொல்லாமல் இருக்கிறது தான் தவறு. ஆனா வந்து அததான் அவர் குறிப்பிடுறாரு. ஏன் வாயை திறக்க எதுவுமே பேசாம இருக்கிறது? எனக்கு வந்து நார்மலி பேசுறது கிடையாது. நான் எனக்கு இல்ல இல்ல நான் பேசவே இல்லைன்னு கூட பேசியிருக்காரு. அவர் பேர்ல ஒரு 3 பக்க அறிக்கை வருது. அப்புறம் நான் அதை பேசவே இல்லைன்னுலாம் சொல்லியிருக்காரு. நான் இத்தனாம் தேதி செல்வி ஜெயலலிதாவை போய் பார்த்தேன் இப்படி சொன்னாங்கன்னு அவர் பேசியிருக்காரு. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் அதுதான் உங்களுடைய வழிமுறைனா இதுவரை நான் அப்படி பண்ணலைன்னு சொல்லணும். நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்க. அந்த 3 பக்க அறிக்கை யாருங்க? நான் இப்போ சீரியஸாக கேட்குறேன், ஒரு கேள்வி இருக்குல்ல, கவர்னர் என்கிற கான்ஸ்டிடியூஷனல் பவரில் இருக்கிறவர் பேரில் ஒரு 3 பக்க அறிக்கை, அதன் மீது விவாதம் நடக்குது. உங்களுக்கு பதட்டம் வரணும்ல, எவன்னு கண்டுபிடியா அப்படின்னு கேட்கணும்ல. நீங்கள் கருத்தை உருவாக்குகிறீர்கள்.
நான் எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்று தான், ஓ பன்னீர்செல்வம் ஒன்று தான், 2 பேருக்கும் தலைவர் ஜெயலலிதா தான். அவங்க தான் A1, அவங்களுக்கு தான் 100 கோடி அபராதம், அவங்களுக்கு தான் 4 வருஷ தண்டனை, அவர்களுடைய அவர்களுடைய வார்ப்பு தான் அல்லது இவர்களுடைய தலைவர். அது திரு கனகராஜனுடைய பார்வையாக இன்னைக்கு இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வையாக நீங்க வந்து ஆளுநர் காலதாமதப்படுத்துறதையே தான் சொல்லிட்டு இருந்தீங்களே தவிர அது மறைமுகமாக சசிகலா அவர்களுக்கான ஆதரவாகத்தான் அது பார்க்கப்பட்டுச்சு. இல்ல, நான் இப்பவும் சொல்றேங்க, ஆளுநர் சொல்லட்டும், சசிகலா இது தேவையில்லை, சசிகலாவை நான் பதவியேற்க அழைக்க முடியாது. இப்போ கூட சொல்லட்டும், நான் எடப்பாடி பழனிசாமியை அழைக்க முடியாது, அல்லது எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறதுல எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல என்ன நான் இது கேட்கிறேன். கூட்டு இயக்கத்தினுடைய தலைவர்களாக 3 பேருடைய கருத்தும் ஒரே மாதிரி தான் எதிரொலிச்சது. சிபிஐல இருந்து சொன்னதுல திரு முத்தரசன் சொன்னாரு 6 மாதம் நேரம் கொடுக்கலாம், சசிகலா அவர்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேள்வி எழுப்பப்பட்ட போது அவங்கள உடனே ஏன் அப்படி பார்க்கணும், 6 மாதம் முதலமைச்சராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க கணிப்பு நடத்தலாம்னாங்க. அதே போலதான் திருமாவளவன் அவர்களுடைய கருத்தும் இருந்தது. சிபிஎம்மும் அதற்கு பிறகு வந்த லெட்டர்ல தான் சொன்னாங்க இவங்களும் தப்பு அவங்களும் தப்பு இவங்களும் தப்புன்னாங்களே தவிர ஆளுநர் காலதாமதப்படுத்துகிறார் அப்படின்னே சொல்லிட்டு இருந்ததனுடைய அவசியம் என்ன, நோக்கம் என்ன, இன்னைக்கு அவர் செய்தது சரின்னு ஆயிடுச்சு. அந்த சரிங்கிறத நீங்க ஏற்க இல்லை. நீங்க ஒண்ணு என்னன்னா, நீங்க எத்திக்ஸ் பேசுறீங்க, நான் வந்து எதை பேசுறேன்னா கான்ஸ்டியூஷன்ல எது சரியோ அதை செய்யுங்க. எனக்கு தெரியாது, நான் ஒரு ஆர்டினரி மேன் என்கிற முறையில். நீங்க வந்து அரசியல் சட்டப்படி நான் கூப்பிடாமல் இருப்பதற்கு இது காரணம் சொல்லுங்க. நீங்க வந்து காலதாமதம் நான் எவ்வளவு காலம் வேணாலும் எடுத்துப்பேன், டைம் ஃப்ரேம் பண்ணல. தமிழ்நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குங்க. நீங்க பேசுனீங்க, 1 வாரம் கிராமமாக போனீங்க, அந்த கொலைகளும் துயரங்களும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நீட்டு தேர்வு எழுதுறதா இல்லையான்னு தெரிய மாட்டேன்னுது. தமிழகத்தில் வறட்சி தலைவிரித்தாடுகிறது, குடிக்க தண்ணி கிடையாது. இதை பற்றி பேசுவதற்கு யோக்கியதை கிடையாது. இது அவ்வளவையும் மறைத்து வைத்திருக்கிறது இன்றைக்கு கவர்னர் எடுக்காத முடிவு. நான் யார்கிட்ட போய் பேசுறது? இன்றைக்கு ஏதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறதா? தமிழக மக்களுடைய நீங்க எப்போதுமே அரசியல் முன்னுக்கு வருகிறது. பிரச்சனைகள் இருக்கிற ஒரு மாநிலத்துல ஒரு நிலையான ஆட்சி வரணும்னு ஆளுநர் நினைப்பாரா மாட்டாரா? ஒரு நிலையான ஆட்சி வந்தா தானே இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். இந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் நிலையான ஆட்சி வரணும்னு எத்தனை காலங்க நான் வந்து நீங்க நிலையான ஆட்சின்னு எதை வேணாலும் முடிவு பண்ணுங்க, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. அவங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை கூட நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் இப்போ இது அருணாச்சல பிரதேசத்தில் பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அரசு வேண்டுமா வேண்டாமா? நான் யாரிடம் போய் முறையிடுவது? சாவுகளும் மரணங்களும் தற்கொலைகளும் குடிநீருக்கான போராட்டமும் நீட் தேர்வு என்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் முன்னால் இருக்கிற போது இதை பற்றி பேசுவதற்கு அரசு இல்லாமல் முழுக்க பதவி சண்டை, ஊழலில் ஊறி திளைத்த பணத்தை யார் ஆள்வது என்கிற சண்டை. இது என்ன அக்கிரமம்? அது நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஊழல் வழக்கில் குற்றவாளிகளாக ஒரு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் குற்றவாளிகள் என்று அறிவித்திருக்கிறது. இந்த குற்றவாளிகள் மட்டுமே இதற்கு பொறுப்பாகிறார்களா? திரு தேவசகாயம் அவர்கள் எழுப்பிய கேள்வி போல இந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்த நீதிபதி குமாரசாமியில் தொடங்கி இந்த நிலங்களை திரு கனகராஜ் குறிப்பிட்டார், இந்த நிலங்களை வாங்குவதற்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்த அதிகாரிகள் வரைக்கும் பலருடைய பங்களிப்பு இருக்கிறதே, அதெல்லாம் எங்கே கேள்விக்கு உள்ளாக்குறது என்கிற கேள்வியும் இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்கள்